சரி, அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வகுப்பு ஒரு திருக்குறள் வாழ்க்கை நெறி, ஒரு உளத்தியல் சார்ந்த நூல் என்பதை அது எந்தெந்த வகையெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு அந்த திருக்குறள் நெறிகள் வாழ்க்கைக்கு துணை புரியும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு இயல்பு நிலை சூழல்கள் உள்ள எடுத்துக்காட்டுகளை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த வகுப்பில் வாழ்க்கை சிக்கல்கள், அந்த சிக்கல்களை திருக்குறளை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு தீர்க்கலாம், திருக்குறள் எவ்வாறு நமக்கு துணை புரியும், அது எப்படி வாழ்க்கை நெறியாக இருக்கிறது. நாம் அதாவது ஒரு கும்மி இருட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில், கேட்டிருக்கீங்களா? இருட்டுன்னு சொல்கிறது மேலே கும்மிருட்டுன்னு வாங்க. கும்மிருட்டுன்னா என்ன பொருள்? ஒரே கும்மிருட்டாக இருக்குன்னா என்ன பொருள்? ஆமாம், உடைத்து அப்படியே அடர்ந்து இருக்கிற இருட்டுன்னு பொருள். அதான் கும்மிருட்டு என்பது. அந்த கும்மிருட்டில் பார்க்கிற பொழுது ஒன்றுமே தெரியாது. கும்மிருட்டில் நம்ம ஒன்றுமே தெரியாத ஒரு சூழலில் நமக்கு உதவுவது எதென்றால், நாம் கையில் ஏந்திருக்கிற ஒரு சுடர் விளக்கு, ஒரு தீப்பந்தம் ஏந்திருக்கிற ஒரு விளக்கு நமக்கு துணை புரியும். ஒரு சிறு விளக்காயினும் கூட நமக்கு அந்த பாதையை காட்டும். அதுபோல் இருட்டில் வாழ்ந்து கிடக்கிற மக்களுக்கு, மாந்தனுக்கு, அவனுக்கு வழிகாட்டியாக இதுதான் பாதை என்று வழிகாட்டும் நூல் தான் திருக்குறள், இல்லைங்களா? ஒளிகாட்டி வழிகாட்டும் நூல் தான் திருக்குறள். நான் மிக அண்மையில் கடந்த காரிக்கிழமை தான் நினைக்கின்றேன், டெங்கியில் பிரம்மகுமாரிகள் அமைப்புன்னு தெரியும் உங்களுக்கு. அது மிகப்பெரிய ஒரு கட்டடத்தை அவர்கள் கட்டி அங்கு பார்த்ததுமே வியந்து விட்டேன். அதான் முதன் முறையாக நாங்கள் போயிருக்கிறேன். என்னை ஒரு நிகழ்ச்சிக்கு அவர்கள் அழைக்கலை, அங்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி அமைப்பு செவ்வாடை இயக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த செவ்வாடை இயக்கத்தினர் திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறி என்று அவங்களுக்கு விளக்க சொல்லி என்னை அழைத்திருந்தாங்க. அப்போ நான் அங்கே சென்றிருந்தேன். உள்ளுக்கு சென்ன எல்லாம் செவ்வாடையாக தான் இருந்தாங்க, இல்லை சிவப்பாக இருந்தாங்க. நான் மட்டும்தான் வெள்ளையும் ஜல்லியமாக இருந்தேன். அங்கே எல்லாரும் சிவப்பாக இருந்தாங்க, செவ்வாடை. அப்போ அங்கே சென்றப்போ தான் முதன் முறையாக அங்கே நான் பார்த்தேன். அப்போ திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறி என்ற தலைப்பில் என்னை உரை நிகழ்ச்சி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அளவில் கலந்து கொண்டாங்க. பெரியவர்கள், மாணவர்கள்லாம், பெண்கள் எல்லாம் குடும்பமாக அது கலந்துருந்தாங்க. திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறி, அருமையான தலைப்பு. எனக்கு கிடைத்த தலைப்பு. 2.5 மணி நேரம் பேச அங்கே பேசினேன். எல்லாரும் அப்படியே அமைதியாக இருந்து முழு கவனம் செலுத்தினாங்க திருக்குறள் சிந்தனைகளை பற்றி பேசுவதற்கு. அப்படி தான் நான் சொன்னேன், வாழ்க்கை நெறி, நம் வாழ்வதற்குரிய வாழ்க்கை நெறி திருக்குறள். அப்படியான ஒரு நூலை நம் வாழ்க்கையில் நாம் இப்படித்தான் வாழணும் என் வழிமுறைகளை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டமைத்து நெறிப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு வழிமுறைகளை காட்டி தொகுத்து கையில் கொடுத்து விட்டு சென்றார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், இல்லைங்களா? நீங்கள் திருக்குறளை புரட்டி பார்த்தால் நமக்கு ஏற்படுகிற சிக்கலுக்கெல்லாம் நாம் தீர்வு காணலாம். இப்போ நாம் சினம் என்ற அதிகாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக திருக்குறள் விளக்கத்துக்கு போகலை, நாம் பொதுவான வரையறையை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆங்கில சொல்லுவாங்க, டெஃபினேஷன் சொல்லுவாங்க, அந்த வரையறை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த 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 சினம் என்ற அதிகாரத்தை நாம் உற்று ஆழ்ந்து உள்ளபடியே உள்ளுணர்ந்து நாம் கற்கின்ற பொழுது நமக்கு என்ன ஏற்படும், என்ன மாற்றம் நமக்குள்ளே ஏற்படும்? ஒரு நூலை கற்கிற பொழுது கற்ற மாத்திரத்தில் நமக்கு ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். தெளிவு ஏற்பட்டு விட்டதென்றால் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். அதுதான் அதுக்குரிய விளைவு. ஒரு விளைவு, நல்ல பாடத்தை கற்கிற பொழுது அந்த கற்ற கல்வி நம்முடைய மனத்திற்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும், சிந்தனை தெளிவை ஏற்படுத்தும். ஏன்னா நான் மிக தெளிவாக இருக்கின்றேன் அப்படின்னா என்ன பொருள்? உண்மை அறிந்து விட்டேன். அறிந்து விட்ட பிறகு என்ன? நமக்குள்ள அது மாற்றம் ஏற்படும், நம்ம வாழ்க்கைக்குள்ள அது மாற்றத்தை ஏற்படுத்தணும். மாற்றம் ஏற்பட்டாதான் நாம் கற்றதில் பயன் இருக்குன்னு பொருள், படித்ததில் பயன் இருக்குன்னு பொருள். நமக்குள்ள மாற்றம் ஏற்படலாம் வைத்துக் கொள்ளுங்க. நாம் வெறும் படித்து விட்டு மட்டும் சொல்கிறோம். அதான் வள்ளுவர் சொல்கிறார், கற்க கசடு அற. அடிப்படையில் சொல்லிட்டார், கல்வின்னா என்னன்னு சொல்லுகிற பொழுது, எது கல்வி என்று சொல்கிற பொழுது, எப்படி கற்கணும்னு சொல்கிற பொழுது, எது உள்ளபடியே கற்பது, எது உள்ளபடியே படிப்பது,
சும்மா எடுத்து வாசித்து விட்டு போவது படிப்பதல்ல. வாய் விட்டு வாசி அப்படின்னு பிள்ளைங்கள் வந்து ஆசிரியர் சொல்லுவார்கள். மாணவர்களே வாய் விட்டு வாசியுங்கள் என்று பிள்ளைகள் சொல்லுவார்கள். பல வகுப்புகள் அப்படி நடக்குது. வாய் விட்டு வாசிக்கிற வகுப்புகள். படித்து விட்டு பிறகு எழுதிவிட்டு பிறகு பேசிவிட்டு பிறகு அதை பற்றி சிந்தித்தும் விட்டு அல்லது அதை பற்றி கலந்துரையாடியும் விட்டு புத்தகத்தை மூடிவிட்டு ஒரே அடியாக கிளம்பி விடுவார்கள். ஆனா அதுவா கல்வி? அதுவல்ல கல்வி. அது தெரிந்து கொள்வது மட்டும்தான். வெறும் விளங்கி தெரிந்து கொண்டு விளங்கிக் கொள்வார்கள், அதுவல்ல. என்றைக்கு அதை நாம் நம்முடைய வாழ்வியலில் பின்பற்றுகிறோமோ அப்பொழுதுதான் அந்த கல்வி வெற்றி பெறுகிறது. அந்த கல்விக்கு ஒரு பயன் உண்டு. இல்லை என்றால் அந்த கல்வி கற்றதால் எந்த பயனும் விளைய போவதில்லை. அதனால தான் மிக அருமையாக சொன்னார், கற்க கசடு அற, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. கசடு என்பதற்கு பல பொருளை பார்க்கலாம். உங்களுக்குள்ள சிக்கல்கள் தீர என்று கூட பொருள் பார்க்கலாம். அதற்கு அப்பால மனத்தில் படுத்திருக்கின்ற மாசுகள் அற என்று கூட பார்க்கலாம். அறியாமை நீங்க என்று கூட பார்க்கலாம். கல்வி கற்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய அறியாமை நீக்கிக் கொள்வது. நம் மனத்தில் படுத்திருக்கின்ற அறியாமை நீக்கணும். அப்ப நமக்கு அறியாமை இருக்கா? மனிதனுக்கு அறியாமை இருக்கா? இருக்கா? எப்பொழுது அந்த அறியாமை தோன்றியது? அறிவு எப்பொழுது தோன்றியது? அறியாமை எப்பொழுது தோன்றியது? அறிவுன்னா என்ன, அறியாமை என்ன? அறிவு சிந்திக்கக்கூடியது, அறியாமை அவசரப்படுவது. அறியாமை அவசரப்படுவது, அறிவு சிந்திக்கக்கூடியது. அப்ப அவசரப்படுவதெல்லாம் அறியாமையா? ஒரு காரியத்தை உடனடியாக நீங்க முடிக்க வேண்டும், இப்ப அவசரமாக செய்வீர்கள், அது அறியாமையா? அந்த அவசரப்படுதலால் தவறு நடக்கலாம். ஆனா அவசரம் என்பது அறியாமையா? இல்ல இல்ல. அப்ப அறியாமைனா என்ன? தெளிவற்ற நிலை, அறியாதிருத்தல். எதை தெளிவற்ற நிலையில் இருக்கிறோம்? எதை தெரியாம இருக்கிறோம்? புரிந்து கொள்ளாம இருத்தல். அதாவது நம்ம தமிழ்ல பகுத்தறிவு மெய்யறிவுலாம் சொல்றோமா இல்லையா? அறியாமை என்பது என்ன? அறியாமை இந்த உலகத்தில் தோன்றிய மாந்தன் ஏனைய உயிர்களை விட அவன் மேம்பட்டு வேறுபட்டு நிற்கின்றான். மனிதனுக்கும் விலங்குக்கும் வேறுபாடு தன்மை இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. இவனை மாந்தன் என்று சொல்கிறோம், அதை விலங்கு என்று சொல்கிறோம். விலங்குன்னு சொல்வதற்கான காரணம்னா, எது விலங்குன்னா, விலங்கு என்பது எலும்புன்னு பொருளாகும். முதுகெலும்புடையதெல்லாம் விலங்கு, மற்றவை பூச்சி இனங்கள் புழுக்கள் அப்படின்னு போயிடும். எலும்புடையது விலங்காயிரும். மனிதனும் முதுகெலும்புடையவன் தான், மனிதனும் ஒரு விலங்கு தான். ஆனாலும் இவனை மாந்தன்னு சொல்றோம். ஏன் மாந்தன்னு சொல்றோம்? என்னம்மா? மான் தன் பிரிச்சிங்கன்னா, மான் அதனுடைய மூலச்சொல் மண்ணு தான், சிந்தித்தல். நீங்க சொல்றது போல சிந்தித்தல், மண் மான். அது பிறகு மாந்தன் என்று ஆகியது. எப்படி மந்திரம் மண் கூட்டல் திறம். இந்த திறம் வந்து ஒரு இலக்கண போலி, தெரியுங்களா? திறம் இதுல இருந்து மருவியது. நீங்க சேர்த்தெழுதுக்கு போது என்ன மாறும்னா மந்திரம் என்று வரும். உள்ளபடி அப்படி வரக்கூடாது இல்லையா? உள்ளபடி எப்படி வரணும்? இன்னும் தீ முன்னால எப்படி தெரியும்? இற்றா மாறுமா இல்லையா? ஆனா இங்க அப்படி மாறல. அது படிப்படியான மாற்றங்கள் அடைந்து மந்திரம் என்று வந்திருக்கிறது. தந்திரம் என்று வரும். மனத்தின் திறம் தான் மந்திரம். நீங்க இங்கு ஏற்படுகிற மாற்றத்தை ஒரு திரிபுச்சொல், இது திரிபுச்சொல் எப்படி மாறி இருக்கு பாருங்க. மண், மண் என்பது மனம், சிந்தனை. அது போலதான் இங்கு மான், மண், மண் சிந்தனை. மாந்தன், மான் மாந்தன். அப்படியா சிந்தனை சிந்திக்கக்கூடியவன் பொருள். மாண்புடையவன் கூட பொருள். மிக உயர்ந்த சிந்தனையாளன் கூட பொருளாகும் இல்லைங்களா? அப்ப அப்படியான உயர்ந்த சிந்தனையும் சிந்திக்கக்கூடிய தன்மையுடையவன் தான் மாந்தன். அந்த மாந்தனானவன் இந்த உலகத்தை பார்க்கிறான். உலகத்தை வந்து எப்படி பார்க்கிறானா, விலங்கு பார்க்கிற உலகத்திற்கும் மாந்தன் பார்க்கிற உலகத்துக்கும் வேறுபாடு உண்டு. ஆனா காட்சிகள் ஒன்றுதான். காட்சிகள் ஒன்று தானே. அதுவும் புறத்தை பார்க்கிற பொழுது அதற்கும் இந்த உலக பரப்பு காட்சி தெரியும். நாம அதே காட்சியை பார்ப்போம். காட்சிகள் ஒன்றுதான்.
ஆனா அது எப்படி பார்க்கும், நாம் எப்படி பார்ப்போம்? அது பார்க்குற மாதிரியே நாம பார்த்தா அதுக்கும் நமக்கும் வேறுபாடு இல்லை. அதை பார்க்கும், பார்த்து என்ன செய்யணும், காட்சிகளா மட்டும் தெரியும். காட்சிகளில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அது என்ன செய்யணும், வெறும் உடல் அளவில் அது உணர்ந்து கொள்ளும், அவ்வளவுதான். ஆனா அறிந்து கொள்ளுமா, தெளிந்து கொள்ளுமா என்றால் கிடையாது. அது பட்டு அறியும். விலங்குகளை பொறுத்த வரைக்கும் பட்டு அறியும், அனுபவத்தால் அறியும். இதுதான் உலத்தியல். விலங்குகள் எதன் வாயிலாக அறிந்து கொள்ளும்? அனுபவத்தால் அறியும். எப்படி அனுபவத்தால் அறியும்? இப்போ ஒரு எலி வீட்டுக்குள்ள நுழையுதுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். வீட்டுக்குள்ள நுழைகிற பொழுது ஏதோ ஒரு வழியா நுழைந்து வந்து அவர் இன்னொரு பாதையா போவார். அடுத்த முறை அந்த எலி வரும்போது கூட எப்படி வரும்? வேறு வழியா வராது. அது ஏற்கனவே எந்த பாதையா வந்ததோ அதன் பாதையா தான் வந்து இன்னொரு பாதையா தான் போகும். இதுதான் எலி. ஏன்? அது அதன் வழியா வரத்தான் தெரிஞ்சு வச்சிருக்கு. இன்னொரு பாதையில் நீங்க திறந்து வச்சிருந்தா கூட அப்படி போகாது. ஒரு கால் தட்டு கட்டி நீங்க துரத்தி கிரத்தி அப்படி ஓடி போனாலே ஒழிய அது வர்ற பாதை வந்து பழகிய பாதையா இருக்கும். இதை உலத்தியல் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இதைதான் வந்து பிஹேவியரிசம் அப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பழக்கியல் கோட்பாடு. விலங்குகள் பழகுவதால் அறியும். ஆனா அந்த பழக்கம் என்பது ஒரு மட்டிட்டதா இருக்கும், ஒரு வரையறைப்பட்டதா இருக்கும். ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, லிமிட்டேஷன்ஸ், ஒரு வரையறைக்குட்பட்டதா இருக்கும். ஆனா மாந்தன் அப்படி அல்ல. மாந்தத்தன்மை என்பது வணக்கம் மாந்தன் என்பது விரிவடையும், ஒன்றிலிருந்து ஒன்று துலங்கும். மாந்தனுடைய அறிவு வளர்ச்சி என்பது ஒன்றிலிருந்து ஒன்று துலங்கிக் கொண்டே போகும். தூண்டலிலிருந்து துலங்கும். அது தூண்டல் இருக்கும், பிறகு துலங்கல் இருக்கும். இந்த தூண்டல் என்பது என்ன, துலங்கல் என்பது என்ன? தூண்டல் என்பது ஸ்டிமுலஸ் சொல்லுவாங்க, துலங்கல் என்பது ரெஸ்பான். தூண்டல் இருந்தா துலக்கம் ஏற்படும். இதுதான் குழந்தை முதல் நீங்க வளர்ச்சி பெற்ற மாந்தன் வர வரைக்கும் இது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த தூண்டலால் என்ன ஏற்படும்னா, மனிதனுக்குள்ள இருக்கிற அறிவும் உணர்வும் அது விரிவடைந்து கொண்டே போகும். ஆக மாந்தன் உலகத்தை பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் என்னென்ன வகையான தோற்றங்கள் தென்படுகின்றன, அந்த தோற்றத்திலிருந்து எப்படி விலங்கு பழக்கியின் வாயிலாக கற்றுக்கொண்டதோ இவனும் பழக்கியல் வாயிலாக தான் கற்றுக்கொள்வான். ஆனா பழக்கியல் வாயிலாக கற்றுக்கொண்ட மாந்தன் அதற்கு மேல இன்னொன்று அவனுக்கு ஏற்படும். ஒன்று அந்த சிந்தனை, அதுக்கு மேல சிந்தனை. அந்த சிந்தனையால அவனுக்கு மேலும் மேலும் என்ன ஏற்படும், எவற்றையெல்லாம் அவன் விளங்கிக் கொள்வான். அந்த தோற்றத்திலிருந்து, அந்த தோற்றத்தை அவன் காணுகின்ற தோற்றத்திலிருந்து என்ன விளங்கிக் கொள்வான், மேலும் மேலும் நுட்பமா பார்ப்பான் இல்லைங்களா, விரிவா பார்ப்பான், அகலமா பார்ப்பான், ஆழமா பார்ப்பான், நுட்பமா பார்ப்பான். நுணுகி பார்த்தல், ஆழ்ந்து பார்த்தல் இல்லைங்களா, அகன்று பார்த்தல், இந்த மாதிரி பார்வையில் எப்படி இருப்பு, இது அறிவை கொண்டு பார்ப்பான். காட்சி, இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் இரவில் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள். அப்படி நடந்து கொண்டு செல்கிற பொழுது ஒரு பெரிய வளைவான ஒரு தோற்றம் ஒன்று தெரியுது உங்களுக்கு, அப்படியே வளைஞ்சு அப்படியே இருக்கு. இரவில் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டீங்க, காலை அப்படியே மிதிச்சிட்டீங்க. மிதிச்சதும் காலை மிதிச்சதுமே உங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு, அந்த தோற்றம் தெரிஞ்சு. இரவில் இந்த கும்மிருட்டு சொன்னா இல்லையா, இந்த கும்மிருட்டில் மிதிச்சதுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எகிரி குதிச்சு இந்த பக்கம் ஓடி வந்துட்டீங்க. ஐயோ அம்மானு எகிரி குதிச்சு வரீங்க. எதனால எகிரி குதிச்சு வந்தீங்க, என்ன நினைச்சு, எதை போய் மிதிச்சிருக்கீங்க, பாம்பை மிதிச்சிட்டீங்க. ஆனா எந்த நேரத்தில், கும்மி இருட்டில் மிதிச்சிருக்கீங்க. அது தோற்றம் அப்படி வளைவா இருக்கு. இப்பயே பயப்படுறாங்க, பாம்புன்னு சொன்னாலே பயப்படுறாங்க. சரி, ஆனால் சொல்றீங்க, மற்றவட்ட சொல்றீங்க பாம்புன்னு கத்துறீங்க, பாம்புன்னு கத்துறீங்க. பிறகு ஒரு விளக்கு கொண்டு வந்து அடிச்சு பார்க்கிறார் ஒருத்தர். பார்த்தா அது பாம்பு அல்ல, என்ன, கயிறு இல்லைங்களா. அப்ப பாம்புன்னு சொன்னது பயத்துல, பாம்புன்னு நினைச்சிட்டீங்க, அது அறியாமை. விளக்கு கொண்டு பார்த்த பிறகு அறியாமை நீங்கியது, அறிவு துலங்கிய இல்லைங்களா. எனவே காட்சிகள் உங்களுக்கு எடுத்தெடுப்பிலே உண்மையை காட்டாது. காணுகின்ற காட்சிகள் உங்களுக்கு உண்மையை காட்டாது. அந்த காட்சிகள் மட்டுமல்ல, கேட்கின்ற செய்திகளும் கூட உண்மையை காட்டா இல்லைங்களா. எப்பொழுது உண்மை உங்களுக்கு தெரியும், உண்மை எப்பொழுது உங்களுக்கு விளங்கும், எப்பொழுது உண்மை உங்களுக்கு விளங்கும்னா, எப்படி விளக்கு ஒளி கொண்டு வெளிச்சத்தை காட்டி
அந்த காட்சியை கண்ணால் பார்த்து நீங்க இதுதான் அப்படின்னு உணர்ந்து கொள்கிற நிலைமை வருகிறதோ, எப்பொழுது நீங்கள் கேட்ட செய்தியை ஒரு செய்தியை கேட்கிறீங்க, மேலும் துருவி துருவி கேட்டு கேட்டு இதுதான் செய்தி என்பதை நீங்க தெரிந்து கொள்கிறீர்களோ, அது போல அறிவு என்கின்ற ஒன்றை பயன்படுத்தி நீங்க கேட்டதையும் நீங்க பார்த்ததையோ அல்லது நீங்க படித்ததையோ இல்லைங்களா, இவற்றையெல்லாம் இந்த உலகத்தையோ பார்த்ததையும் படித்ததையும் கேட்டதையும் அறிவை பயன்படுத்தி ஆராய 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 உங்களுக்கு அதன் தொடர்பான உண்மை புலப்படும். அந்த உண்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முடிவு கிடையாது. அறிவை பயன்படுத்தி நீங்க துளைக்கி கொண்டே போறீங்க, ஆராய்ந்துகிட்டே போறீங்க. ஆராய ஆராய என்ன என்ன கிடைக்கும்? கிடைத்தது கிடைக்கும், கிடைத்துக்கிட்டு இருக்கும். ஆனா இன்னும் அதோடைய விரிவு விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முற்றும் முழுதான அறிவை நீங்கள் நாம் பெற்றுவிட முடியாது. ஏன்னா இன்னும் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். அறிய வேண்டியது நிறைந்திருக்கும். அதுதான் வள்ளுவர் மிக அருமையாக சொன்னார். அரிதோறும் அரிதோறும் அறியாமை கண்டற்றால். அறிய அறிய என்ன இருக்கிறது? எல்லாம் என்ன சொல்லுவாங்க? அறிய அறிய நான் அறிந்து கொண்டேன்னு தான் சொல்லுவாங்க. வள்ளுவர் சொல்றாரு, அது சொல்ல, அறிய அறிய அறியாமை தான்ப்பா மிகுந்து கிடக்குது அப்படின்றாரு. நான் அறிந்து கொண்டே போகிறேன், ஆனால் எதையும் அறிந்த பாடு இல்லையே, எதையும் தெளிந்த பாடு இல்லையே, அது போன்று விரிந்து கிடக்கிறதே என்று சொல்கிறார். நீங்க விளக்கொளி கொண்டு நீங்க இந்த பிரபஞ்சத்தை, இந்த வான்வெளிய வெளிச்சத்தை, நீங்க வானத்தை உத்து பாக்குறீங்க, இரவு நேரத்தில் பாக்குறீங்க வானத்தை. எது அதிகமா இருக்கு? வெளிச்சம் அதிகமா இருக்கா, இருட்டு அதிகமா இருக்கா? எங்க பார்த்தாலும் சூழ்ந்திருப்பது எது? இருட்டு தான். நீங்க நாம் வானத்தில் பார்க்கிறோமே நிலா, இங்கிருந்து பார்க்கும் போது ஏதோ ஒரு கண்ணாடி துண்டு போல தெரிகிறது, இங்கிருந்து ஏதோ கையில் பிடித்து விடலாம் என்று போல தெரிகிறது. பாட்டில் கூட படிச்சான், அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் அப்படின்னு. ஆனா கையில பிடிக்க முடியுமா? இங்கிருந்து பார்க்கும் போது கையில பிடிக்கிற போல தோன்றும். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா அப்படிலாம் பாட்டு பாடுறோம். என்னென்னமோ நிலாவை பற்றி பாடலாம் பாடி வச்சிருக்காங்க, ஏதோ சிறு பொருள் போல நினைச்சிட்டு. ஆனா இங்க போய் நேரா போய் கையில பிடிக்கணும்னு போனா நீங்க கையில பிடிக்க முடியுமா நிலாவை? அந்த நிலாவுக்குள்ள நம்ம தொப்புன்னு போய் விழ வேண்டி வரும் இல்லைங்களா? அதுவும் ஒரு கோலமாக போயிடும். அந்த நில ஒளி எங்கேயாவது வானத்தில் படர்ந்திருக்கிற இந்த கும்மிருட்டை நீக்க முடிகிறதா? நமக்கு இரவு நேரத்தில் அது வெளிச்சமா கிடைக்குது, அவ்வளவுதான். ஆனா அகன்று பற்றி படர்ந்திருக்கின்ற அந்த கும்மிருட்டை நில ஒளி நீக்க முடியுதா? முடியல. சரி, வானத்தில் ஆங்காங்கே பொட்டு பொட்டா மின்னி சூழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான விண்மீன் கூட்டங்கள், அந்த விண்மீன் கூட்டங்களால் இந்த இருளை நீக்க முடியுதா? முடியாது. அது அப்படித்தான் படர்ந்திருக்கும். கிட்ட போக போக வெளிச்சத்தை பார்ப்பீங்க, அவ்வளவுதான். ஆனா இருள் எங்க பார்த்தாலும் சூழ்ந்திருக்கும். எனவே அறியாமை என்பது எங்க பார்த்தாலும் இயற்கையாக இயல்பாக இருப்பது. நீங்க பிறக்கும் போதே அறியாமையா தான் பிறக்கிறோம். பிறக்கும் போது நாம் யாரும் அறிவோடு பிறப்பதில்லை. பிறக்கும் போது நாம் அறியாமையோடு பிறக்கிறோம். அதுதான் வள்ளுவர் சொன்னார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறவி என்ற சொல்ல அந்த திருக்குறள் கடவுள் வாழ்த்துல எத்தனை இடங்களை பயன்படுத்துறாரு? கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தை எடுத்து பாருங்க. பிறவி என்ற சொல்ல கடவுள் வாழ்த்துல எத்தனை இடங்கள்ல வள்ளுவர் பயன்படுத்துகிறார்? ஒரு இடத்துல பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அடுத்து பிறவாழி அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அப்படின்றார். அது பிறவி பெருங்கடல் என்றார். அந்த பிறவி என்பது உள்ளபடியாகவே என்ன? பிறப்பு என்பது அதனுடைய பொருள் என்ன? மண்ணில் பிறக்கிறோம், ஆனா மண்ணில் பிறந்து விட்டோம் என்றால் அதோடைய இன்னொரு பொருள் என்னன்னா அறியாமை என்று பொருள். அந்த பிறவி என்ற அறியாமை கடலில் நாம் நீந்தி செல்கிறோம். நீந்தி எதை அறிந்து கொண்டு போகிறோம்? அறிவை அறிந்து கொண்டு போகிறோம், உண்மைத்தன்மை அறிந்து கொண்டு போகிறோம். அறிய அறிய நமக்கு இயற்கையை பற்றிய மெய்ப்பாடுகள், இயற்கையை பற்றிய நிலம் நீர் தீ வளி விசும்பு என்று ஒன்றாக இருந்த, ஒன்று சேர்த்திருந்த இந்த இயற்கை பரம்பொருள் பார்க்கிற பொழுது பாகுபட்டு கிடக்கிறது. எவ்வாறு பாகுபட்டு கிடக்கிறது? நிலம் நீர் தீவலி விசும்பு என்று பாகுபட்டு கிடக்கிறது. அப்படியாக பாகுபட்டு வகைப்பட்டு கிடக்கின்ற இந்த இயற்கையை நாம் பார்த்து அதில் தென்படுகிற மெய்களை அறிகிறோம், உண்மைத்தன்மை அறிகிறோம், மெய்மத்தை அறிகிறோம். அந்த மெய்மத்துக்குள்ள நாம் யாருன்னு உணர்றோம், இந்த இயற்கைக்குள்ள நாம் யாரையும் உணரணும். நாமும் அதுல ஒரு ஆள்னு பார்க்கிறோம். நாம அந்த ஒரு ஆள் பார்க்கிற பொழுது நாம் அதில் இயைந்து இருக்கிறோம்னு பார்க்கிறோம். அதில் ஒன்றாக இயைந்திருக்கிறோம். என்ன பொருள் இயைந்திருக்கும்னா
அதோடு சேர்ந்து ஒன்றாக கரைந்து அதுவாக இருப்பது. நாம் வேறு, அது வேறு அல்ல. நாம் அதுக்குள்ள இயைந்து இருக்கிறோம். அப்படின்னு அதான் நாம் ஏற்கனவே நான் பார்க்கிற பொழுது என்ன சொன்னோம்? நான் என்று நாம் யாருன்னு கேட்கிற பொழுது, இந்த உடலா உயிரா? நான் என்பது உடலும் அல்ல உயிரும் அல்ல. எது நான்? நான் என்பது இந்த இயற்கைக்குள்ள இயைந்திருக்கிற ஒன்றாக தான் நாம் இருப்போம். நாம் அதுக்குள்ள ஒன்றாக இருப்பதை பார்ப்போம். அப்படி ஒன்றாக இருக்கிறத பார்க்கிற பொழுதுதான் நமக்குள்ள ஒரு அறிவின்மை, நமக்குள்ள ஒரு அறியாமை நீங்கும். இப்போ ஒரு உயிரை பார்க்கிறோம், அந்த உயிரை நாம் வேறாக நினைக்கிறோம். ஒரு ஆட்டையோ மாட்டையோ அல்லது மரம் செடி கொடிகளையோ பார்க்கிற பொழுது நம் கண்ணுக்கு அது புறமாக தெரிகிறது. ஆனா இயற்கையோடு பார்க்கிற பொழுது அதுவும் நாமோ வேறல்ல, ஒன்றா தெரியும். இதுக்கு இவ்வாறு இதையெல்லாம் யார் பேசியிருக்காங்க? அந்த பாரதியார் பாட்டில் அவர் பாடுவார், காணும் காட்சிகள் எல்லாம் நான் நான் நான், பறவை நான், செடி கொடிகள் நான், இயற்கை நான், அப்படிலாம் நான் நான்வாரு. நம்ம என்னடா வானத்தில் பறந்துகிட்டு இருக்கிற பறவையும் இவரும் ஒன்னா, எந்த ஆள் வேறாள இருக்காது, வானத்தில் பறந்து கொண்டு இருக்கிறது, இவரும் அதுவும் எப்படி ஒன்னாக முடியும்? நான் பைத்தியக்கார மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனா நீங்க ஒரு இயற்கை பரம்பொருள் என்ற அடிப்படையில் பாருங்க, அதுக்குள்ள நாம் இயைந்து இருப்பது. இங்கதான் நமக்கு அது வேறாக தெரிகிறது. ஆனால் ஒரு விரிந்த இடத்திலிருந்து பார்க்கிற பொழுது அதுவும் நாம ஒன்றா தெரியும். இப்ப சொல்லுங்க, அறிவுன்னா என்ன, அறியாமைன்னா என்ன? அறிவு என்பது எது? அறிவு, அந்த அறிவு அறியாமை விட விரிந்ததல்ல. அறிவு ஒரு பெரிய ஆற்றலானது தான். ஆனா நம்முடைய அறிவு ஒரு பேரறிவா இல்லை. நம்முடைய அறிவு ஒரு சிற்றறிவாக தான் இருக்கிறது. நாம் பெற்றிருக்கிற அறிவு ஒரு சிற்றறிவு தான். ஒரு பாட்டு நீங்க படிச்சதை கேட்டிருக்கலாம். ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றானாம். எப்பொழுது? பகல் வேளையில. ஒரு மேதை பகல் வேளை கையில் விளக்குடன் சென்றானாம். பகல்ல மிகப்பெரிய அறிஞன், மேதைனா அறிஞன், கையில விளக்கேற்றி போயிட்டு இருக்கிறான். ஒரு சின்ன பையன் வந்து கேட்கிறான், தாத்தா என்ன தாத்தா பைத்தியக்கார மாதிரி கையில விளக்கேற்றிட்டு இருந்தா வெளிச்சமா இருக்க, இவ்வளவு பேர் வெளிச்சமா இருக்க, இந்த வெளிச்சத்துல போய் விளக்கேற்றிட்டு போறீங்களே அப்படின்ட்டு. யார் பார்த்தாலும் சிரிக்க தான் செய்வாங்க. வெளிச்சத்துல போயிட்டு யாராவது விளக்கேற்றிட்டு போனா பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா வெளிச்சம் நல்லா கண்ணுக்கு பார்வை தெரியுது, பார்வை நல்லா தான் தெரியுது, விளக்கேற்றிட்டு போறாரு இருந்தாலு அப்படின்னு தான் நம்ம கேட்போம். அவனை பைத்தியக்காரன் தான் சொல்லுவோம், கிறுக்கன்னு தானே சொல்லுவோம். ஆனா அவர் பதில் சொன்னாரு. என்ன சொன்னாரு? மனிதனெங்கே தேடுகிறேன் காணவில்லை நான் என்றாராம். இந்த விளக்கொலியில கூட, இந்த வெளிச்சத்துல கூட மனிதனை தேடி சென்று கொண்டிருக்கிறேன்ப்பா என்று சொன்னார் இல்லைங்களா? இப்ப அறிவுக்கும் அறியாமைக்கும் உள்ள நிலைகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, பாவலர் திருமாலனார் ஒரு பாட்டு எழுதினார், ரொம்ப அருமையான பாட்டு. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அறியாமை பெற்றதுதான் அறிவென்பது. அவர் பாட்டு அது. அறியாமை பெற்றதுதான் அறிவென்பது, அதை புரியாமல் வாழ்வதுதான் புதிர் என்பது. அறியாமை பெற்றதுதான் அறிவென்பது, அதை புரியாமல் வாழ்வதுதான் புதிர் என்பதுன்னு ஒரு பாட்டு போட்டார். எனவே அறிவு எதனால் பிறக்கும்னா, யாரால் பிறக்கும்னா, அறிவுக்கு தாய் எதுன்னா, அறிவோட தாய் எது தெரியுங்களா? அறியாமைதான். அறியாமைதான் அறிவோட தாய். அறிவை பெற்ற நாம் பெற்ற அறிவு ஒரு முற்றறிவு அல்ல. ஏன்னா அறிய என்ன கிடக்கிறது? அறியாமைதான் மிகுந்து கிடக்கிறது. இன்னும் விளங்காத்தனமே தான் மிகுந்து கிடக்கிறது. எனவே மாந்தரோல் மிகப்பெரிய அறிவாளின்னு யாரை சொல்றோம்? யாரை மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்றோம்? ஒரு சின்ன பொட்டு அளவு, தூசளவு, ஒரு துரும்பு அளவு கூட இல்லாம ஒரு அணுவளவு தெரிந்த ஒருத்தனை தான் அறிவாளின்னு சொல்றோம். நீங்க பரந்த பெருபரப்புல பாருங்க, இந்த விரிவான் விசும்புக்குள்ள, இவ்வளவு பெரிய விரிந்த விசும்பு போல இருக்கிற அறிவுக்குள்ள எவ்வளவோ தெரிய வேண்டியது. காலம் செல்ல செல்ல, பல கோடி ஆண்டுகள் செல்ல செல்ல இன்னும் மனிதன் அறிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவு இருக்கா இல்லையா? அந்த அறிவு செய்திக்குள்ள அவன் தெரிந்திருக்கிறது எவ்வளவு? ஒரு சின்ன ஒரு தூசு போன்று இருக்கிற ஒளி போல தான் அவனுடைய அறிவு அவனுக்கு கிடைச்சிருக்கிறது இல்லைங்களா? அவனுக்கு கிடைச்சிருக்கிற அறிவு. இந்த அறிவை பெற்றவனைத்தான் நாம் இன்றைக்கு அறிஞன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் பாவலர் திருமாலனார் சொன்னார், ஒரு காலத்துல மலேசியாவில் முட்டாள்கள் கழகம்னு ஒன்று அமைச்சாங்க. உண்மையிலே அமைச்சாங்க முட்டாள்கள் கழகம். அப்போ என்கிட்ட அப்போ கோலலம்பூர் அமைச்சாங்க. தலைநகரில் என்கிட்ட சொன்ன, தம்பி கோலலம்பூருக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னாரு. என்னங்கய்யா? என்ன
தயவு செய்து எனக்கு ஒரு படிவம் வாங்கிட்டு வாங்க, நான் அந்த கழகத்தில் சேர போகிறேன்னாரு. முட்டாள்கள் கழகத்தில் நானும் ஒரு ஆளை சேர போகிறேன். எனக்கு அதிர்ச்சியாக போச்சுன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை போய் முட்டாள்னு சொல்கிறாருன்ட்டு. அப்போ சொன்னார், யாரும் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளிகள் கிடையாது. நாம் அறிவாளின்னு ஒருத்தர் நம்மை பார்த்து புகழலாம், அவ்வளோதான். என்னை ஒரு பெரிய அறிவாளின்னு ஒருத்தர் புகழலாம், அவ்வளவுதான். ஆனால் நான் இந்த இயற்கை பரம்பொருளுக்குள்ள ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நான் என்ன பெரிய அறிவாளி, ஒரு சின்ன துரும்பு கூட நான் அறிந்திருக்கவில்லையே என்று ஒப்பிட்டு பார்த்தார். எனவே நான் அறியாமையுடையவன், நான் எல்லாம் தெரிந்தவன் அல்ல என்று சொன்னார். என்றைக்கு நமக்கு அந்த ஒரு தன்மை வருகிறதோ அப்போதான் நாம் அறிவோம், இன்னும் மேற்கொண்டு அறிய முற்படுவோம். என்றைக்கு ஒருவர் நான் இன்னும் அறியாமை உடையவனாக இருக்கின்றேன் என்று தனக்குள்ளேயே ஒரு உணர்கிறாரோ அப்பொழுது அவர் என்ன செய்வார், இன்னும் அறிய முற்படுவார். என்றைக்கு ஒருவர் தனக்குள்ளேயே நான் எல்லாம் தெரிந்து விட்டேன், நான் மற்றவரிட பெரிய அறிவாளி என்று நினைக்கிறாரோ அன்றைக்கே அவர் அறிவதை நிறுத்தி விடுவார், அவர் அறிய முற்பட மாட்டார். எனவே நமக்குள்ள இந்த உணர்வு இருக்கும், நமக்குள்ள தேடல் இருந்து கொண்டே இருக்கணும். நான் என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு, நான் என்ன அறிய வேண்டியது நிறைய இருக்கிறது, நான் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, இல்லைங்களா? ஒப்பிட்டளவில் தான் ஒருவர் நம்மை விட கூடுதலாக தெரிஞ்சிருப்பார், அவ்வளவுதான். ஒருத்தர் நான் பார்க்கிறோம், அவர் நம்மை விட கூடுதலாக செய்து தெரிஞ்சிருப்பார், அவ்வளவுதான். அதே போல அவரை விட நாம் கொஞ்சம் குறைஞ்சி தெரிஞ்சிருப்போம், அவ்வளவுதான். அப்படித்தான் ஒரு முறை நான் பாவலரோடு உரையாடி கொண்டிருக்கிற பொழுது அவர் சொன்னார், நான் இந்த அளவுக்கு தெரிந்திருக்கிறேன் என்றால், விளங்கி இருக்கிறேன் என்றால் அதற்கு நீங்க தான் தம்பி காரணம். என்ன காட்டு சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாகப்பட்டது, நான் காரணமா? எனக்கு அவர் தான் விளக்கிக்கிட்டு இருக்கிறாரு, அதற்கு அப்படி அவர் காரணமா இருக்க முடியும் எப்படின்னு கேட்கிற பொழுது அப்படிதான் சொன்னார். நான் என் அறிவை கொண்டு நான் துலக்கி 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 இந்த அறிவுத்தன்மைகளை விளங்கிக் கொள்வதற்கு உங்களுடைய வினாக்கணைகள் காரணமாக அமைந்திருக்கின்றன. நீங்க ஒரு தூண்டுகோலா இருக்கீங்க, நீங்க ஒரு தூண்டலா இருக்கீங்க. எல்லாருக்கும் அப்படித்தான், நமக்கும் அப்படித்தான், அத்தனை பேருக்கும் அப்படித்தான். நமக்கு ஏதாவது ஒரு நிகழ்வுகள், ஏதாவது ஒரு காட்சி நமக்கு தூண்டலா இருக்கும். அந்த தூண்டல் நம்முடைய அறிவை துலக்கி கொண்டே இருக்கும். அப்படி அந்த துலங்களால் நமக்கு விளைவுகள் ஏற்படும். பிறகு அந்த துலங்கள் இன்னொன்னை தூண்டிக்கிட்டே அப்படி வளர்ந்து கொண்டு போகும். எனவே விலங்குக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன? விலங்கு என்பது மாந்தன் என்பவன், மாந்தனுக்கும் விலங்குக்குள்ள வேறுபாடு. மாந்தன் காலத்தை அறிவான், காலத்தை அறிவான் மாந்தன், இல்லைங்களா? என்ன காலம்? நேற்று நடந்தது என்ன, இன்று என்ன நடக்கிறது, நாளை என்ன நடக்கும். விலங்கு அறியுமா? விலங்குக்கு அவ்வாறு ஒன்றை வைத்து இன்னது விளையும் என்ற அந்த விளைவை அறிகிற தன்மை தெரியுமா? விலங்குக்கு தெரியாது. அது தெரிஞ்சிருக்கும். எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, பழக்கியல். அந்த பழக்கியல் அடிப்படையில் தெரிஞ்சு வச்சிருக்கும். ஆனால் இதனால தான் அதை செய்கிறேன் என்று அதுக்கு தெரியாது. இப்போ எடுத்துக்காட்டாக சில எறும்புகள் தீனிகளை கொண்டு போய் சேர்த்து வைக்கும். அப்போ நம்ம கதையில் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, எதிர்காலத்துக்கு ஏதாவது பஞ்சம் ஏற்படும் போது சேர்த்து வைக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம், இல்லைங்களா? அது அதற்காக சேர்த்து வைப்பதில்லை, அதுக்கு உணவு தேவை, அதனால் கொண்டு வந்து சேர்த்து எல்லாம் அவ்வளவு எக்கச்சக்கமாக எறும்புகளுக்கெல்லாம் அதை செய்யும். அது ஒரு இயல்பு வாழ்க்கையாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். உணவு என்பது அதுக்கு தேவை. உயிரினங்களுக்கு பாருங்க, அது இயல்பு வாழ்க்கையாக இருக்கும், இயற்கையோடு இயந்த வாழ்க்கையாக இருக்கும். காலை புலர்ந்ததுமே பறவைகள் விழிக்கும், விழித்ததுமே பறவைகள் என்ன செய்யும்? கிச்சு கிச்சுன்னு கத்திக்கிட்டு என்ன போயிடும்? உணவு தேட தான் போகும். அது பறந்து போகும். எங்க போகும்? உணவுக்காக தான் போகும், வேற வழி இல்லை அதுக்கு. அது எங்கேயாவது அலுவலக வேலைக்கு போதா? கிச்சு கிச்சு பறந்து பையெல்லாம் தூக்கிக்கிட்டு நடையானதுக்கிட்டு ஏதோ அலுவலக வேலைக்கு போகுமா? எந்த உயிரினங்களால் அப்படி போகுதா? கிடையாது. அதற்கு இயற்கையிலே வரையறை பட்டு அமைந்திருக்கிற திட்டமிட்ட தன்மை என்னன்னா, காலை புலர்ந்ததுமே பகல் வந்து விட்டது. இதுதான் இயற்கை நிகழ்வு. பகல் மறைந்ததுமே இரவு வந்து விடும் இல்லையா? வந்ததுமே என்ன செய்யும்? பறவைகள்லாம் போய் அடங்கும். சரியா நீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரியா அமையும். ஒரு 6 மணி பொழுது சாயும். இதுதான் இயற்கை நிகழ்வு தான். இயற்கை தான் அவற்றை உணர்த்துகின்றன. இயற்கை நிகழ்வுகள் தான். பொழுது சாய்கிற பொழுது எல்லாம் போய் அடங்கும். அப்ப இரவுல போய் அடங்குறதெல்லாம் அடங்கிடும். இரவுல வெளியாகிற உயிரினங்களும் உண்டு. அந்த நேரத்தில் அதற்கு உணவு கிடைக்கும். சில உயிரினங்கள் எப்பொழுது உணவு கிடைக்கும்? இரவு நேரத்தில் உணவு கிடைக்கும். அப்ப இரவு நேரத்தில் அவையெல்லாம் இரவு நேரத்தில் வெளியாகும்.
சில பெரும்பாலான உணவுகள் உயிரினங்கள் பகல் நேரத்தில் உலாவும். பகல் நேரத்தில் போய் உணவு தேடும். பார்வை நன்றாக தெரியும், வெளிச்சம் இருக்கிறது, உணவை தேடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இந்த உயிரினங்கள் அப்படி அல்ல. இந்த உயிரினங்களுக்கு இரவு நேரத்தில் கண்ணு வெளிச்சம் அந்த தெரியும். கண்ணு மட்டுமல்ல, அது நுகராற்றல் அதிகமாக இருக்கும். நுகராற்றல் அந்த செவி ஒளியாற்றல் அதிகமாக இருக்கும். அதனால் இரவில் வெளியாகும். பெரும்பாலான நச்சுயிரிகள், இந்த மாதிரி கொடிய விலங்குகள் இவையெல்லாம் இரவில் வெளியாகும். சரிங்களா? பாருங்கள், இந்த இயற்கை அமைப்பு முறை பாருங்கள், அவற்றுக்கு அப்படித்தான். அதற்கு அப்பாற்பட்ட வேறு நிகழ்வு அவற்றுக்கு இல்லை. ஏதாவது இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். இந்த உயிரினங்களுக்கு இதை விட வேற ஏதாவது மேம்பட்ட மாறுபட்ட நிகழ்வு ஏதாவது இருக்கா? கிடையவே கிடையாது. ஆனால் மாந்தன் அப்படி இல்லையே. மாந்தன் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் புதிதாக அவன் கற்றுக்கொண்டு போகிறான், மேம்பட்டு போகிறான், விரிவடைந்து போகிறது. எனவே மாந்தனுக்கு காலத்தை அறியும் அறிவு உண்டு, மாந்தனுக்கு விளைவை அறியும் அறிவு உண்டு. விளைவை அறிவான் அதான் மாந்தன். விலங்குகள் விளைவை அறியாது. இதனால இது ஏற்படும் என்பதெல்லாம் தெரியாது விலங்குக்கு. அதுக்கு பசித்தா என்ன செய்யும்? போய் சாப்பிடும். பசிக்கலன்னா சாப்பிடாது. இதுதான் அதோடைய சிறப்பு. விலங்குகள் பாருங்க, பசிக்கலன்னா போய் சாப்பிடாது. ஒரு முறை சாப்பிட்டுச்சுன்னா என்ன செய்யும்? அடுத்து எப்பொழுது பசிக்குதோ அப்பதான் சாப்பிடணும். சேர்த்து வைக்காது, சேர்த்து வைக்காது. ஆனா பசிச்சாதான் சாப்பிடணும் வள்ளுவர் சொல்ற முறை அதுதான் பின்பற்றுது. வள்ளுவர் பாருங்க, வள்ளுவர் என்ன சொல்றாரு? பசிச்சாதான் சாப்பிடணுன்றாரு. நம்ம என்ன பண்றோம்? பசிக்கவே பசிக்காது, வாயில வாய்க்குள்ள எதையாவது போட்டுக்கிட்டே இருப்போம், இந்த வயிற்றுக்குள்ள எதையாவது நிரப்பிக்கிட்டே இருப்போம். ஆமா, சாப்பாட்டை பார்க்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். என்னம்மா? வெறி. பசிக்கவே பசிக்காது, சுவைக்காக சாப்பிடுவோம் அதிகம். வாய் சுவைக்காக அதிகமா நம்ம சாப்பிடுவோம். ஆமா, அசை போட்டுக்கிட்டே இருக்கும் மாடு. ஆனா மாடு அப்படி இல்லம்மா. மாடு ஏன் அசை போட தெரியுங்களா? மாடு என்ன தெரியுமா செய்யும்? அது போயிட்டு என்ன செய்யும்? புல்ல சாப்பிட்டுட்ட வாயில் எடுத்து அது ஒரு இடத்துல சேர்த்து வைத்துக் கொள்ளும். சில சொல்லுவாங்க விழுங்கிட்டு கக்குன்னுவாங்க, வாய்க்குள்ளே கக்கும், கக்கி அசை போடும். பசிக்கிற நேரத்தில் சாப்பிடும், மண்ணுகிட்டே இருக்கும். ஏன்னா புல்லு அப்படியே விழுங்க முடியாது. மாடு புல்லை அப்படியே விழுங்காது, அரைக்கும், நல்லா பல்லில் போட்டு அரைக்கும். அரைச்சி 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 அது கொஞ்சம் கொஞ்சமா அது தன் வயிற்றுக்குள்ள செரிமானம் ஆகிற அளவுக்கு செய்யும். நாம அப்படி இல்லை. நம்ம பல்லு இருக்க எல்லாம் இருக்கும், என்ன செய்வோம்? மெல்றதுக்கே சோம்பல் கொடுவோம், முடிஞ்சா அப்படியே விழுங்கிடுவோம். எனவே அவையெல்லாம் என்னன்னா பச்சைதான் சாப்பிடும். ஆனா நம்ம அப்படி இல்லை. நமக்கு நேரம் இருக்கும், நம்ம வகுத்து வச்சிருப்போம், திட்டமிட்டு வகுத்து வச்சிருப்போம். விலங்குகளுக்கு இயற்கை திட்டமிடல் இருக்கும். விலங்குகளுக்கு திட்டமிடல் இருக்கு தெரியுங்களா? ஆனா அவை திட்டமிடாது. இயற்கை சூழலுக்கேற்ப அந்த திட்டமிடல் தன்மை இருக்கும். ஒரு சிஸ்டம் சொல்றாங்களா இல்லையா, முறைமை, அது இயற்கை தன்மைக்கு ஏற்ப அமைஞ்சிருக்கும். ஆனா நமக்கு அப்படி இல்லை. நாம என்ன பண்ணுவோம்? நாம திட்டமிடுவோம், நாம அந்த சிஸ்டத்தை உருவாக்குவோம். இது மாந்தன். எனவே மாந்தன் காலத்தை அறிவான், மாந்தன் விளைவை அறிவான், மாந்தன் திட்டமிடுவான். மாந்தன் திட்டமிடுவான். நாளைக்கு என்ன செய்யணும்னு இன்னைக்கே நம்ம திட்டமிடுவோம். நம்முடைய திட்டம் மாறிக்கிட்டே இருக்கும், மாறலாம் நம்முடைய திட்டம். ஆனா விலங்குக்கு திட்டம் மாறாது. விலங்குக்கு என்ன செய்யும்? அது வெளியே போனா சாப்பாடை தேடணும். எங்கேயாவது போற இடங்களை, இப்போ கோழினா தன் குஞ்சுகளை கொண்டு மண்ணில் போய் ஏதாவது புழுவோ பூச்சியோ அது ஏதாவது இருந்தால் அது கொத்தி தின்னுக்கிட்டே இருக்கும். பள்ளிகளை பாருங்க, சுவர் பள்ளியை பாருங்க, இரவு நேரத்தில் இந்த மாதிரி வெளிச்சமான நேரத்தில் ஏதாவது ஓரத்தில் மறைச்சிருக்கும், அப்படியே மறைஞ்சிருக்கும். பூச்சின்னு வந்துட்டு வச்சுங்களேன், வேகமாக பட்டுன்னு பாயாது, நாக்கடிட்டு அதை சாப்பிட்ரும். அதோடைய வேலைகள் உணவு தேடுவது தான். எனவே விலங்குடைய அமைப்பு, கட்டமைப்பு முறை எப்படி இருக்குன்னா, உணவை தேடுதல், தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்ளுதல், தன்னுடைய இடத்தை உருவாக்கி கொள்ளுதல், இப்படி இருக்கும். 3 வகையா இருக்கும். ஒன்று உணவு, இன விருத்தி, 3 இடம் அல்லது வாழிடம். இந்த 3க்காக தான் போராட்டம் நடக்கும். இந்த 3க்காகவும் போராட்டம் நடக்கும், அந்த உயிரினங்களுக்குள்ள நடக்கும்.
உணவுக்காக போராட்டம் நடக்கும். ஒரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா தாவரங்களை வைத்துக் கொள்வோமே, ஒரே சட்டிக்குள்ள 2-3 செடிகளை நட்டு வைக்கிறீங்க. ஒரே சட்டிக்குள்ள ஒரு பூச்சாடிக்குள்ள 2-3 செடிகள் நட்டு வைத்துக் கொண்டீங்கன்னா அந்த 2-3 செடிகளும் எல்லாமே செழிப்பா வளராது. ஏதாவது 1-2 தான் செழிப்பா வளரும். அது 1 தான் செழிப்பா வளரும் கால ஓட்டத்தில். ஏன்? அந்த இடம் அவ்வளவு குறைவு, அதற்குள்ள இருக்கிற போதுமான உரம் அதற்கு இல்லை, அதனால அது செழிப்பா வளராது. ஏதாவது ஒன்று அதுல மற்றதெல்லாம் உறிஞ்சிட்டு மற்றதெல்லாம் சாகடிச்சுட்டு வந்துடும். இதுதான் அதோடைய இயற்கை தன்மை. அதே போல உயிரினங்களுடைய வாழ்க்கை முறையும் அப்படித்தான். எந்த அளவுக்கு அதிகமாக பெருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக அதுக்கு இடப்பற்றாக்குறை ஏற்படும், அந்த அளவுக்கு அதுங்களுக்குள்ள சிக்கல் ஏற்படும். அதனால இதுங்க போராட்டம் சண்டை எல்லாம் இதுக்காக இருக்கும். இந்த குணம் மனிதனும் விலங்காக இருந்த காரணத்தினால, விலங்காக இருக்க விலங்குத்தன மனிதனுக்கும் இருக்கின்ற காரணத்தினால இன்ன வரைக்கும் மனிதனுக்குள்ள இதுக்காக போராடுற தன்மை இருக்கு. எதுக்காக? சாப்பாட்டுக்காக போராடுவது, இன விருத்திக்காக போராடுவது. இன விருத்தினா என்ன? தன்னுடைய இனங்களை பெருக்கிக் கொள்வது, அல்லது தன்னுடைய பாலியல், அதாவது இன்னொரு பால் வேண்டும் என்பதற்காக போராடுவது. விலங்குக்குள்ள அது இருக்கு, மாந்தனுக்குள்ள அது இருக்கு. தான் வாழிடத்திற்காக போராடுவது. இது இயற்கை. விலங்குக்குள்ள இருக்கிற தன்மை அப்படியே மாந்தனுக்குள்ள இருக்கிறது. ஆனா மாந்தன் எங்க இந்த துறையில மேம்பட்டு நிற்கிறான்? எப்படி இந்த 3 துறையில மாந்தன் விலங்கை காட்டிலும் மேம்பட்டு நிற்கிறான்? இவ்வாறு ஐயா, விலங்கு உணவுக்காக போராடும். 2 நாய்களுக்கு போய் நீங்க சாப்பாடை வச்சீங்கன்னா, நீ கொஞ்சம் எடுத்துக்கோ, நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், 2 பேரும் பகிர்ந்து பகிர்ந்து சாப்பிடுவோம். சொல்லுவாங்களே, இந்த கூடி கூடி தின்னலாம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அணிலே அணிலே ஓடிவா கொய்யா பழம் தின்னவா, பாதி பழம் உன்னிடம் மீதி பழம் என்னிடம், கூடி கூடி இருவரும் கொத்தி கொத்தி தின்னலாம், குறித்து குறித்து தின்னலாம். இது சின்ன குழந்தையா இருக்கும் போது 1ஆம் படிக்கும் போது நாமெல்லாம் படித்த பாட்டு, அணிலே அணிலே ஓடிவான்ட்டு. அந்த குழந்தை வந்து அணில்கிட்ட படிக்கும் பாட்டு. 2 பேரும் ஒரு பழம் எடுத்துக்கிட்டு, பாதி நீ எடுத்துக்கோ பாதி நான் எடுத்துக்கிறேன், 2 பேரும் குறிச்சு குறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு மனித தன்மையை, மனித இயல்பினை இந்த உயிரினங்கள் மீது ஏற்றி சொல்கிற பாட்டு அது, மனித பண்பினை. ஆனா அவையெல்லாம் அப்படியா இருக்கு? கிடையாது, இல்லைங்களா? ஏன்னா மனிதன் எப்படி வேறுபட்டு நிற்கிறான்? இதுக்குள்ள மனிதனுடைய அறிவாண்மை, மனிதனுடைய அறிவாண்மை, அந்த அறிவாண்மை அங்கு செயல்படுத்துகிறது. அங்குதான் அறிவு, அதுக்கு அறிவு தேவை. உணர்வு சார்ந்த நிலையிலிருந்து அறிவு மேலோங்குகிறது. 2 தான். எந்த இடத்துக்கு போனாலும் 2 போராட்டம் தான் நடக்கும். ஒன்று உணர்வுக்கும் அறிவுக்கும் தான். உணர்வு, அறிவு மிக முக்கியமான கூறுகள். உணர்வு வென்று நிற்கும் பொழுது அறிவு அங்கு அடங்கி விடுகிறது. எனவே மாந்தன் மாந்தனாக இருக்க போறதில்லை, அது உணர்ச்சியாக ஆகிவிடும். உணர்வு உணர்ச்சியாக ஆகிய ஒரு சூழல்ல கூட அறிவு அது மேலோங்கி அதை செம்மைப்படுத்துமானால் அங்கே மாந்தன் வெற்றி பெறுவான், மாந்தன் தோல்வி காண மாட்டான், இல்லைங்களா? அறிவால் மாந்தன் ஆளப்படுவான். அறிவால் மனிதன் ஆளப்படுகிற பொழுது உணர்ச்சி அங்கு கட்டுப்பட்டு நிற்கும், இல்லைங்களா? உணர்ச்சி கட்டுப்பாடு தான் மனித தன்மையை வெளிப்படுத்தும். ஆனாலும் இந்த அறிவு மேலோங்க மேலோங்க அந்த அறிவுக்குள்ளாக உணர்வு கட்டாயமா ஏந்து கூடவே போயிட்டு இருக்கணும். அறிவோடு உணர்வு கட்டாயம் இருக்கணும். உணர்வே இல்லாத அறிவும் அறிவே இல்லாத உணர்வும் 2மே மனித பண்பை அழிக்க செய்யும். உணர்வே இல்லாத அறிவும் அறிவே இல்லாத உணர்வும் 2மே மனித பண்பை அழிக்க செய்யும். உணர்வே இல்லை, வெறும் அறிவு மட்டும்தான் இருக்கு, வெறும் அறிவு மட்டும்தான் இருக்கு. அறிவு தான் வழிப்படுத்தணுங்களா? ஆனா உணர்வு இல்லாத அறிவு அது என்ன செய்யும்? எதையும் அதோடைய ஆராய்ச்சி முடிவெல்லாம் குற்றம்னா குற்றம்தான், சரினா சரிதான், பிழைனா பிழைதான், அந்த மாதிரி போயிடும், வராது. வேணா எண்ணி பார்க்கிற தன்மை இருக்காது. எண்ணி பார்க்கும். ஆனா அங்க எப்படி இருக்கும்னா அது
ஒரு அதிகாரத்தன்மை உற்றது போல் அதிகாரத்தன்மையோட கொண்டதாயிரும். ஒரு ஆணவத்தன்மை அதிகாரத்தன்மையா கொண்டதாயிரும். அந்த அறிவு என்பது சூழல்களை எண்ணி பார்க்காது. அந்த அறிவு என்பது ஒப்பிட்டு பார்க்காது. அந்த அறிவு என்பது நிலைமைகளை ஆராய்ந்து பார்க்காது. இதனால இது ஏற்பட்டது என்று அதுல புரிந்துணர்கிற தன்மை அதுல இருக்காது. ஏன்னா அங்க உணர்வு இல்லை. உணர்வு என்பது அன்பு சார்ந்த ஒன்றாயிரும். பற்று பாசம்லாம் உணர்வு சார்ந்தது இல்லைங்களா? அன்புலாம் உணர்வு சார்ந்தது. இங்கு அறிவு என்பது அறிவு மட்டுமே இருக்குன்னா அங்க அன்பு இல்லாத போயிடுச்சு இல்லையா? அன்பு இல்லாத அறிவு என்ன செய்யும்? ஈவு இறக்கம் பார்க்குமா? பார்க்காது. குற்றம்னா குற்றம் தான், கொல்லுனா கொல்லுதான். இப்ப பல இடங்கள்ல சிலர் அழிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா மக்களை ஒட்டுமொத்தமா அழிக்கிறானுங்க. நாடுகளை போர் நடக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சில போர் நடக்கிற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்பாவி மக்கள் பச்சை குழந்தைகளா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த போருக்கும் தொடர்பே இல்லை. ஆனா அவன் எதிர்க்கிற ஆள் அந்த வட்டாரத்தில் இருப்பான். அவனை அழிக்கணும்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் அழிச்சாதான் அவனை அழிக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவானா, கொஞ்சம் கூட ஈவு இறக்கெல்லாம் பார்க்காம அப்படி அழிப்பானுங்க. இதுக்கு பேர் என்ன? இதுதான் வெறும் அவனுக்கு இருக்கிறது. அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? அவன் அறிவை பயன்படுத்தி அந்த அழிவு வேலை தான். அங்க உணர்வுக்கு இடமே இல்லை. அங்க கொஞ்சம் கூட ஈவி இறக்கலாம் கிடையாது, மனிதத்தன்மையே கிடையாது. அது கேட்டான்னா சொல்லுவாங்க இதெல்லாம் போர்ல இதெல்லாம் சகஜங்கன்னுவாங்க. போர்னா அப்படித்தான் இருக்கும்னுவான். உலகத்தில் நடக்குதா இல்லையா? பல போர்கள் அப்படித்தான் நடக்குது. அதே போல அறிவே இல்லாத உணர்வு, அங்க அறிவே இல்லை, வெறும் உணர்வு மட்டும்தான் இருக்கு, வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கு, அறிவே இல்லை. அந்த அன்பு எப்படி இருக்கும்? என்னம்மா? அசிங்கப்படும். எப்படி? வெறும் அன்பு மட்டும்தான் இருக்கு, அறிவே கிடையாது. அறிவு இல்லைன்னா என்ன இருக்காது? சிந்திக்கிற தன்மை இருக்காது, எண்ணி பார்க்கிற தன்மை இருக்காது. அறிவில்லாத இடத்துல அன்பே இருக்காதா? சரி, இப்ப நம்முடைய உற்றார் உறவினர்கள் மிக நெருங்கிய நண்பர், ரொம்ப உற்ற தோழர், அவர் ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டார், ஒரு குற்றம் செஞ்சிட்டார். உங்களுடைய குற்றம், அவர் செஞ்சது குற்றம். ஆனா அவர் மேல நமக்கு எல்லை இல்லாத அன்பு, பாசம், எல்லை இல்லாத பாசம். இப்ப இந்த மாதிரி சூழல்ல குற்றம் செய்த நம்முடைய நண்பர், அந்த எல்லை இல்லாத பாசம் அப்படின்னா அந்த இடத்துல அவருக்கு அந்த அறிவு என்ற ஒன்றுக்கு அங்க இடம் இல்லைன்னு வச்சுங்களேன், அல்லது எல்லை இல்லாத பாசனே வைத்துக்குமே, அவர் என்ன செய்வார்? அந்த நண்பரை அவர் தப்பித்து வரார் நம்ம கிட்ட, நாம் என்ன செய்வோம்? என்னையா? பாதுகாப்போம், ஆதரவு கொடுப்போம். அங்கு முன்னிற்பது அறிவா அன்பா, பாசமா அல்லது அறிவா? தேவைப்படாது, தேவைப்படும். நியாயம் இல்லாத அன்பு அன்புக்கு உரிய ஒரு தன்மை. நியாயமில்லாத அன்பு. ஏன் நியாயமில்லாத அன்புன்னு சொல்றோம்? ஏன் நியாயமில்லாத அன்புன்னு சொல்றோம்? அன்பு அன்புன்னா அன்பு தான். அந்த இடத்துல ஏன் நியாயமில்லாத அன்புன்னு அதுக்கு பேரு? எனவே இந்த அன்பு என்பதற்கு ஐயாவே நீங்களே சொல்லிட்டீங்க, நியாயமான அன்புன்னு ஒண்ணு இருக்கு, நியாயமில்லாத அன்புன்னு ஒண்ணு இருக்குன்னு. அன்புக்கு நிச்சயமா நியாயம் தேவை. அந்த தவறு செஞ்சவங்களுக்கு நம்ம ஆறுதல் கொடுத்தா அவன் கண்டிக்கணும். ஆமா, நம்ம ஆறுதல் கொடுத்தோமா அது சரியான ஒரு சரியான ஒரு செயல். சரி, அவங்க நீ செஞ்ச தவறு அப்படின்னு அவங்க நம்ம கண்டிச்சு சரியான முறையில போகணுமா? அது ஆனா அங்க என்ன இருக்குன்னா, அங்க கூடவே சேர்ந்து அவருக்கு அறிவு இருக்கு. அந்த அறிவு இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? கூட அன்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல ரெண்டும் இயைந்து இருக்கு. அப்ப அந்த அன்பு என்னவா இருக்குன்னா, அவர்கிட்ட இருக்கிற அன்பு அறிவால் இயக்கப்படுகிற அன்பா இருக்கு. ஆனா இங்க அதுவல்ல, வெறும் அன்பு மட்டும்தான். அவருக்கு அறிவால் இயக்கப்படுற அன்பு இல்ல, வெறும் அன்பு மட்டுமே முந்தி நிக்குதுன்னா, அவர் அன்பின் காரணமா என்ன செய்வார்னா, அவர் மேல உள்ள பாசத்தின் காரணமாக, பற்றின் காரணமா என்ன செய்வார்னா, அவரை அந்த குற்றம் குறைகள் இருந்து எப்படியாவது காப்பாற்ற தான் பார்ப்பாரு.
காப்பதான் பார்ப்பாரு. சில இங்க இதை எங்க பார்க்கிறோம்னா இந்த நட்பு முறைகள்ல பார்க்கிறோம். சில நண்பர்களை அவன் ரொம்ப குற்றவாளியா இருப்பான், ரொம்ப மோசமான இருப்பான். ஆனா இந்த நண்பர்களை இன்னொரு நண்பன் ஆதரிச்சு வச்சிருப்பான். அவன் மேல அவனுக்கு அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவனுக்காக அவன் உயிரை கூட கொடுப்பான். ஆனா ஒரு சிறந்த அறிவாளியா அவன் இருக்க மாட்டான். ஏன்னா ஐயா நீங்க சொன்னது போலவே ஒரு அறிவாளியா அவன் இருந்திருந்தானா அவன் மேல உள்ள அன்பினால என்ன பண்ணுவானா அந்த அன்பை பயன்படுத்தி அவனை என்ன பண்ணுவான், நெறிப்படுத்த பார்ப்பான். ஆனா இங்க அப்படி இல்லை. எனவே இரண்டு வகையான கூறுகள், எதிரும் புதிருமான கூறுகள். இந்த எதிரும் புறமான கூறுகள்ல ரெண்டும் இயைந்து போகிற வாழ்க்கை நிலையில தான் மாந்தன் ஒரு சிறந்த மாந்தனா உருவாவதற்கு வழிவகுக்கும். ஆனா எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, இந்த உணர்வு என்று சொல்றோமா இல்லையா, அன்பு என்பது உணர்வு என்ற ஒரு பொதுவான கூறுகள்ல அன்பு என்பது அதனுடைய வெளிப்பாடுகளை ஒன்றா இருக்கும். அன்பு என்பது உணர்வு என்பது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், ஃபீலிங், அந்த ஃபீல். அன்பு என்பது லவ்விங் சொல்றோமா இல்லையா. எனவே உணர்வு என்பது அந்த மாந்தனுடைய வெளிப்பாடுகள், அந்த உணர்வு வெளிப்பாடு. புறநிலை அறிவு இல்லாத சூழலில் இருக்கிற மாந்தன் தன்னுடைய உடல் அமைப்பிலையும் சரி மன அமைப்பிலையும் சரி அவன் அடைகின்ற துன்புணர்வு இன்புணர்வு ரெண்டும் தான். இன்பம் துன்பம் ரெண்டும் அது உணர்வா இருக்கும். கவலைப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், இதெல்லாம் உணர்வு சார்ந்தா இருக்கும் இல்லைங்களா. இந்த உணர்வு சார்ந்த ஒன்றினுடைய கூறுகளாக இருப்பவை தான் என்ன, அன்பு. உணர்வின் வெளிப்பாடு தான் அன்பு. ஆனா அந்த உணர்வு அன்பாக வெளிப்படுதுன்னா எப்படி வெளிப்படுகிறது, உயிரினங்கள் மீது வெளிப்படும், நம்மை சார்ந்த இன்னொரு உயிரினத்தின் மீது வெளிப்படும், நம்மை சார்ந்த நம்முடைய உறவுகள் மீது வெளிப்படும். பெரும்பாலும் அப்படிதான் வரும். இந்த இயற்கை உயிரினங்கள் மீது வெளிப்படும். எனவே அன்பு என்பது தேவை. ஆனா அந்த அன்பு அடிமைக்குட்பட்ட அன்பாயிடக்கூடாது. பாட்டு பாடுறாங்கல்ல ஒரு பாட்டு இல்லையா, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை, ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அன்புக்கு நான் அடிமை. அன்புக்கு நான் அடிமைன்னா நமக்கு எல்லா வகையிலையும் ஒருத்தர் அன்பு காட்டுறாங்க, ஒருத்தர் எல்லா வகையிலும் நமக்கு அன்பு காட்டுறாங்க. அந்த அன்பு எப்படி காட்டுவாங்கயா, ஒருத்தர் அன்பு நம்ம மேல எப்படி காட்டுவாங்க, அன்பை எப்படி அறிஞ்சுக்கிறோம், அன்பு காட்டுறாங்கன்னு எப்படி அறிஞ்சுக்கிறோம். அன்பு இருக்கிற இடத்துல என்னோட இது தனிப்பட்ட கருத்து இல்லை, மற்றவங்க இல்லை. அன்பு இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்கும், சத்தியம் இருக்கும், இருக்கிற இடத்துல அறிவு இருக்கும். அறிவு ஒரு நியாயமான அறிவு, நியாயத்தை சேர்ந்த சத்தியம். சரி, அறிவு நியாயமான அறிவு, அறிவு நியாயமான அறிவு, நியாயமற்ற அறிவு இருக்கா, அது அறிவு தானே, அங்கே அறிவு இல்லை. எனவே என்னன்னா இந்த ரெண்டு வகையான கூறுகள் எல்லா இடத்துலையும் இருக்கும். எங்கே அது தூய்மை பெறும், தூய்மையான அன்பு எங்க இருக்கும், தூய்மையான அறிவு எங்க இருக்கும், அதை தான் நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க ஐயா நீங்க எந்த அன்பை பார்க்குறீங்கன்னா தூய்மையான அன்பை பார்க்குறீங்க, தூய்மையான அறிவை பார்க்குறீங்க. நான் சொல்றது என்னன்னா ஒருத்தருக்கு அன்பு இருக்கு, ஆனா ஒருத்தர் மேலுள்ள அன்பு என்பது என்ன செய்கிறதுனா அந்த அன்பு அவருடைய கண்ணை மறைக்கிறது. இப்ப பிள்ளை மேல உள்ள பாசம் அது அன்பு தானே, தாய்க்கு பிள்ளை மேல உள்ள பாசம். ஆனா அந்த பாசத்தை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா அந்த பாசமே என்ன ஆயிருதுன்னா பிள்ளைகளை நீங்க ஏற்கனவே சொன்னது போல பாசத்தின் காரணமாகவே அவங்க பிள்ளைகளை வரைதரையின்றி அவங்க வளர்க்க முற்பட்டு விடுகிறார்கள். அங்க அறிவார்ந்த கண்டிப்பு அவங்ககிட்ட இல்லை இல்லைங்களா. எனவே இந்த ரெண்டு கூறுகளும் இருக்கும். ஆனா அது எங்கே தூய்மை பெறும் அப்படின்னா அன்பால், அது அறிவால் அந்த அன்பு கட்டுப்படுத்தப்படுகிற பொழுது, அந்த அறிவால் அந்த அன்பு இயைந்து கொண்டு செல்லப்படுகிற பொழுது அந்த அன்பு ஓங்கி நிற்கும் இல்லைங்களா. அதான் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்ற சரி, அது தவறான கருத்து அல்ல, அல்லது உங்களுக்கு மட்டும் உரித்தான கருத்து அல்ல, அதுதான் உண்மையும் கூட. அதுதான் நம்ம பார்க்கிறோம். அது ஒரு மெய் அன்பாவும் மாறும், ஒரு உண்மை சார்ந்த அன்பாவும் மாறும். ஆனா சிலருக்கு வெறும் அன்பு மட்டுமே இருக்கும், அவன் செய்யற குற்றம் குறைகள்லாம் பார்க்க மாட்டாங்க. நாம சொல்றோம் உண்மையான அன்பு உனக்கு இருந்தா, இப்ப நண்பரை போய் கண்டிக்க போது வள்ளுவர் சொல்றாரு இல்லையா, நகுதற் பொருட்டண்டு நட்டல்,
மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நட்புன்னா என்ன? எது நட்பு? வெறும் சிரிச்சுக்கிட்டே இருக்குதா நட்பு? நண்பன் தவறு செய்கிறான், தவறு செய்கிற பொழுது அந்த நண்பனை உண்மையான நட்புடைய என்ன பண்ணுவான்? கண்டிச்சு திருத்துவான். அது வள்ளுவருடைய குறள் அதுதான். நகுதல் பொருட்டண்டு நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இடித்தல், ஆமா, இடித்தல் பொருட்டு. அது தூய்மையான அன்பு. ஆனா பல நட்புகள் அப்படி இருக்கிறது இல்ல. உள்ளபடியே அறியாம, அதைத்தான் நான் சொல்றேன். அந்த தூய்மை இல்லாத அன்பு இருக்கு இல்லைங்களா, அது அறியாமைக்குட்பட்டதா இருக்கு. அங்க அறிவு வேலை செய்யல. எனவே இங்க இந்த நம்ம உலகத்துல பார்க்கிற பொழுது வெறும் அன்பு மட்டுமே இருக்கிறது, அறிவு இல்ல. வெறும் அறிவு மட்டுமே இருக்கிறது, அன்பு இல்ல. அது மாந்த தன்மையை இழக்க செய்யும், இந்த மனித பண்புகளை இழக்க செய்யும். அப்ப என்ன செய்யணும்னா, இப்ப வெறும் உணர்ச்சியை மட்டும் பார்ப்போம். இந்த ரெண்டு கூறுகள் தான் உலகத்துல மனிதனுக்கு. இந்த விலங்குத்தன்மையை விட அவன் மாறுபட்டு போறதுக்கான காரணம், உயர்ந்து நிக்கிறதுக்கான காரணம், மேம்பட்டு நிக்கிறதுக்கான காரணம் இந்த ரெண்டு கூறுகள் தான். இவற்றுக்கும் இவை உண்டு. விலங்குகளுக்கு அது உண்டா இல்லையா? விலங்குகளுக்கு உணர்வு உண்டா இல்லையா? விலங்குகளுக்கு அறிவு உண்டா இல்லையா? உண்டு தானே. ஆனா அவையெல்லாம் எப்படி இருக்கு? மட்டிட்டு தான் இருக்கு. எப்படி மட்டிட்டு தான் இருக்கு? பார்க்கும் அறிவு, கேட்கும் அறிவு, நுகரும் அறிவு, சுவைக்கும் அறிவு, உணரும் அறிவு, அவ்வளவுதான். மாந்தனுக்கு எங்க மேம்பட்டு நிக்கிறது? மனத்தால் அறியும் அறிவு, மன அறிவு. அதுக்கு பேர் மன அறிவுன்னு தொல்காப்பியர் பேர் வைக்கிறாரு. அதுக்குதான் சொல்றாரு மனம்னு தொல்காப்பியர். எத்தனையாவது அறிவா சொல்றாரு தொல்காப்பியர்? 6வது அறிவா சொல்றாரு. அந்த காலத்துல அவங்க முடிவு பண்ணது 6 அறிவு தான். அந்த 6 அறிவுக்குள்ளதான் மற்றதெல்லாம் அறிஞ்சுக்கிறான். அந்த 6 அறிவுக்குள்ளதான் எல்லாமே அடக்கி வச்சிருக்கிறாங்க. பிறகுதான் நாம பார்த்து என்ன பண்றோம்? 7வது அறிவு, 8வது அறிவு, 9வது அறிவு, 10வது அறிவு, 11வது அறிவுன்னு நாம் பாட்டு பிரிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா தொல்காப்பியர் 6 அறிவதுவே அதனோடு மனநே அழகா வகைப்படுத்தி வச்சிட்டார். அது என்ன 6 அறிவு? என்னென்ன 6 அறிவு? இதுதான் காலத்தை அறியும் அறிவு, விளைவை அறியும் அறிவு, திட்டமிடுதல், எதையும் எதிர்காலத்தில் ஏற்படுகிற சூழலை கருதி திட்டமிடல் அறிவு, திட்டமிடும் அறிவு, ஒப்பிட்டு பார்க்கும் அறிவு, ஒப்பிட்டு கம்பேரிட்டிவ், இதையும் ஒப்பிட்டு பார்க்கிற அறிவு, பட்டறிவால் அறியும் அறிவு, பழக்கியலால் அறியும் அறிவு, இதெல்லாம் அந்த 6 அறிவுக்குள்ள அடங்கும். எண்ணி பார்க்கும் அறிவு என்ன? ஒன்று எண்ணி பார்த்தல். எண்ணி பார்த்தல், எண்ணி பார்த்தல் என்ன பொருள்? என்ன எண்ணி பார்த்தல்? சிந்தித்தல். இதான் வகைப்படுத்தி பார்த்தல். எது சரி, எது பிழை, இது பிழைனா ஏன் பிழை, இது சரினா ஏன் சரி, இதனால என்ன நன்மை, இதனால என்ன தீன்மை, தீமைன்னு எதை சொல்றோம், நன்மைன்னு எதை சொல்றோம், இதெல்லாம் முடிவு பண்றது. எனவே இப்படியெல்லாம் அறிகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டுன்னா மாந்தனுக்கு உண்டு, விலங்குகளுக்கு இல்லை. ஆனா விலங்குகள் அறியும், விலங்குகள் உணரும். அந்த உணர்வை இப்ப நம்மால் கேட்க முடியாத ஒலிகளை விலங்குகள் கேட்கும். உண்மையா இல்லைங்களா? நமக்கு அந்த சத்தம் கேட்காது, ஆனா விலங்குகளுக்கு கேட்கும். நம்மால் பார்க்க முடியாத காட்சிகளை விலங்குகள் பார்க்கும். நம்மால் பார்க்க முடியாத அளவுக்குள்ள தொலைவை மற்ற உயிரினங்கள் பார்க்கும். நம்மால் பார்க்க முடியாது, அவ்வளவு தொலைவுக்கு நம்மால் பார்க்க முடியாது, ஆனா ஏனைய உயிரினங்கள் பார்க்க முடியும். இதுதான் அதுகளுக்குள்ள ஆற்றல். நம்மால் நுகர முடியாத மனத்தை விலங்குகள் நுகரும். நம்மால் நமக்கு தெரியாது, அந்த ஆற்றல் நமக்கு இல்லை, ஆனா மற்ற ஏனைய உயிரினங்களுக்கு அது உண்டு. இருக்கா இல்லையா? இதுதான் விலங்குகளுடைய மேம்பட்ட தன்மை. ஆனா விலங்குகள் இல்லாத ஒரு பெரிய தன்மை என்ன நமக்கு இருக்கிறது? இந்த எண்ணி பார்க்கும் அறிவு, பகுத்தறிவு, மெய்யறிவுன்னு சொல்றோமா இல்லையா? இந்த தன்மை, இந்த நிலையிலிருந்து மாந்தன் வேறுபட்டு நிற்கிறான். சரி, இப்படியே இந்த சூழல் இருந்து அப்படியே நம்ம திரும்பி வருகிற பொழுது மனித பண்பு என்பது படிப்படியா மாந்த தன்மை என்பது பல்வேறு நிலைகள்ல அது ஒளிர் விட்டு திகழ்கிறது, சுடர் விட்டு திகழ்கிறது மாந்த தன்மை. அந்த மாந்த தன்மை தான் காத்துக்கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். மாந்த பண்பை தான் மேலோங்க செய்யணும், பாதுகாத்துக் கொள்ளணும். எந்தெந்த வடிவில் மாந்த பண்பு மேலோங்கி நிற்கிறது? இப்ப திருக்குறள்ல வள்ளுவர் இந்த வெகுளாமை என்ற அதிகாரத்தை எந்த இயல்ல அமைச்சிருக்காரு தெரியுங்களா? எங்க? துறவரவியல் அமைச்சிருக்கிறார். துறவரவியல்னா என்ன? எல்லாவற்றையும் துறந்து இருக்கிறவங்க. இப்ப நம்ம கேட்கிறோம், கோபமே படக்கூடாதுன்றீங்களே,
ஆனால் கோபப்படக்கூடிய செயல்கள்னு இருக்க, அதில் கோபப்படாமையா இருக்க முடியும்? கோபப்படக்கூடிய, சினம் கொள்ளக்கூடிய சில சூழல்கள் உருவாகும். அந்த இடத்துல கோபப்படாமையா இருக்க முடியும்? கோபப்பட்டு தான் ஆகணும், கோபப்பட்டு தான் ஆகணும். இது சாதாரண மனித இயல்பு. ஆனால் துறவிகள் அப்படி அல்ல. அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு, என்ன குணமென்னும் குன்றேறி நின்றார். ரொம்ப அருமையா சொல்லிட்டார் அந்த இடத்துல. என்ன குணமென்னும் குன்று ஏறி நின்றார். மலை மேல ஏறி நிக்கிறோம் பொருள் அல்ல அது. குன்றுனா மலை, மலை மேல ஏறி நிக்கிறோம் அப்படின்னு பொருள் அல்ல. உயர்ந்த மலை போன்ற உயர்ந்த குணமுடையவர் என்று பொருள். சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? வெகுளே கணமேயும் காத்தல் அரிது. நம்மால முடியுமா? ஒரு இம்மி கணப்பொழுது கூட சீற்றம் என்ற ஒன்று அவன்கிட்ட இருக்காதுன்றார். யாரு அப்படி? அப்படியான ஆட்கள் நம்ம இருக்கிறோம். என் உட்பட நான் சொல்றேன், கோபப்படாத ஆள் யாருங்க இருக்கிறோம்? கோபமே படாத ஆள் யாருங்க இருக்கிறோம்? அம்மா கோபப்பட்டிருக்கீங்களா? பட்டிருக்கீங்க. யார் மீது கோபப்பட்டிருக்கீங்க? எல்லார் மீதும். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா மீது கோபம் பாருங்க. எதனால அந்த கோபம் வருது? சண்டை போடுவீங்களா? தங்கச்சும் இந்த வீட்டில் அக்கா தங்கச்சிக்கு தான் இது ஒரு சிக்கல். அதனால அப்பா வந்து தலையிடுவாங்க, அம்மா வந்து தலையிடுவாங்க. இப்போ சில சமயங்களில் வந்து அக்காவை குற்றம் சாட்டுவாங்க, தங்கச்சி இப்போ பிழை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அக்கா மாட்டிங்கன்னா பெரிய பிள்ளை இல்லையா? பெரிய பிள்ளையா இருக்கனால கேட்போம். என்ன கேட்போம்? நீ பெரிய பிள்ளை தானே, உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு கேட்போம் பெரிய பிள்ளைய. பெரிய பிள்ளையா இருந்தால் அதுக்கு எல்லா அறிவும் இருக்கும்னு அவங்க நினச்சிக்குவாங்க. அந்த பெரிய பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? 6 வயசு இருக்கும். அந்த சின்ன பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? 3 வயது இருக்கும். ஆமா, பெரிய பிள்ளை தானே. அப்படியும் தொடப்ப கட்டி எடுத்து அடிப்பாங்க. இல்லைன்னா குளியல எல்லாம் பைப்பு கித்தா இருக்கும். இப்ப யாரும் அடிக்கிறது இல்லை, அது அப்ப தொடப்ப கட்ட. அப்ப இப்ப எப்படி அடிக்கிறாங்க? எங்க எடுத்து அடிக்கிறது? எத்தனை வயசு பிள்ளைய? 6 வயசு பிள்ளைய அடிப்பாங்க. ஏன்னா பெரிய பிள்ளையா, வீட்டுக்கு மூத்த பிள்ளையா, அதுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா, எல்லா பொறுப்பும் அதுக்கு இருக்கணுமா, சொல்லி சொல்லி அடிப்பாங்க. உனக்கு அறிவு இல்லை, நீ பெரிய பிள்ளை தானே, உனக்குள்ள எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அடிப்பாங்க. 6 வயசு பிள்ளைக்கு பாவம் என்ன பண்ணும்? அந்த மாதிரி அடி வாங்கியிருப்பாங்க. திருச்செல்வி அம்மா, நீங்க கோபப்பட்டிருக்கீங்களா? நிறைய கோபத்திற்கு என்னென்ன எடுத்துக்காட்டுகள் சொல்லணும் நிறைய சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் யார் யார் மீதெல்லாம் இப்பதான் தெரிஞ்சிருக்கு. எப்போதும் வயது முதிர முதிர மாந்தனுக்கு ஏற்படுறது என்னன்னா தனிவு தான். தனிவு அப்படியே அடங்கும், அப்படியே அடங்கி வயது போக போக அடங்கும். வயது போக போக மற்றதெல்லாம் உயர்ந்துக்கிட்டு போகுதுன்னா அவன் மனிதனா வளரல இல்லைங்களா? வயது போக போக எல்லாமே அவனுக்கு முதிர்ச்சி. அதான் முதிர்ச்சி தன்மை. மரக்கட்டையா இருந்தாலும் வரும், அதுக்கு வராது. அதான் வள்ளுவர் சொன்னாரு, சில வேளையில மரக்கட்டையை நன்மைக்கு நல்ல செயல்களுக்கெல்லாம் உறுதிப்படுத்துற வள்ளுவர் ஒரு இடத்துல மரக்கட்டையை பத்தி பேசுறாரு. மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதார். அங்க மட்டும் மரத்தை சொல்றாரு. மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதார் ரொம்ப அருமையா சொல்றாரு. அறிவை பத்தி சொல்கிற பொழுது கூறிய அறிவை உடையவராக இருந்தாலும் கூட, கூர்மையான அறிவை உடையவராக இருந்தாலும் கூட, மக்கட்பண்பு என்ற பண்பு மக்களுக்கு இருக்க வேண்டிய, மாந்தனுக்கு இருக்க வேண்டிய பண்பு அந்த மனிதனுக்கு இல்லைன்னா அவனுக்கு மரக்கட்டைக்கும் வேறுபாடு இல்லை. ஏன் மரக்கட்டை சொல்றாருன்னா, அந்த மரக்கட்டைக்கு எதையும் எண்ணி பார்க்க தெரியாது, எதையும் ஆராய்ச்சி பார்க்காது. அது வெறும் மரக்கட்டை, உணர்ச்சி இல்லாத பிண்டம். என்ன திட்டுறாரு நீங்க அப்படி எடுத்துனா சொல்றோம்ல, உணர்ச்சி இல்லாத பிண்டம் நீ அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அதுதான் அதோடைய பொருள் இல்லைங்களா? ஆனா இதையே ஒரு கதையில, நான் கடந்த கிழமை அந்த கதையை சொன்னேன், நீங்க கேளுங்க. இந்த படகு கதை சொன்னா இல்லையா, கேட்டிருக்கீங்களா? படகு கதை அதை மீண்டும் ஒரு முறை சொல்லிட்டு சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரியவர் கோவமே படம் பட்டாராம். யார் என்ன செஞ்சாலும் சிரிப்பாராம், புன்னகை பூப்பாராம், சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, கோவப்பட மாட்டார். இப்போ ஒரு இளைஞன் பார்த்துட்டா அவருக்கு பெரிய வியப்பாயிடுச்சு. என்னையா அது, நான் அது வரைக்கும் நீங்க கோவப்பட்டதையே பார்த்ததில்லை, இவ்வளவு வியப்பா இருக்கு உங்களை பார்க்கும் போது. வியப்பால் உள்ள அப்படியே நம்மளே நாமே கேட்கும் போது வியப்பா தான் இருக்கு. யார் ஏதாவது ஒரு சொன்னா நமக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது, பொங்கி எழுது. கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மனிதராக மற்றவங்களும் இல்லை, நாமும் இல்லை. சொல்லுவாங்கல்ல, என்ன கொஞ்சம் சொல்லிட்டா போதுமே கோபம் பொத்துக்கிட்டு வருதே அப்படின்னுவாங்க. சரி, அப்ப இவருக்கு கோபமே வர்றதில்லை.
அப்போ இவர்கிட்ட அந்த பையன் கேட்குறான், எப்படியா அந்த மாதிரி இருக்கீங்கன்ட்டு. அப்புறம் அவர் சொன்னார், ஒரு கதையை சொன்னார். நான் ஒரு முறை ஆற்றங்கரை ஓரத்தில் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு படகு மீதில் அமர்ந்து கொண்டு திடீர்னு என் பகலின் மீது ஒரு படகு வந்து கடுமையாக மோதியது. மோதியை நான் தள்ளாடினேன், அல்லாடினேன். எனக்கு சரியான சீற்றம் வந்து விட்டது. அறிவுகட்ட முண்டமே என்று ஏசினேன், திட்டினேன். கண் பிடித்து பார்த்தால் ஒரு காலியான படகு வந்து மோதி இருக்கு. அந்த படகுல யாருமே இல்லை. ஏன்னா காற்றில் அடிச்சுட்டு வந்து மோதி இருக்கு. வீசின காட்டில் அந்த படகுல அந்த படகு வந்து மோதிருச்சு. அதனால் திட்டியிருக்கிறேன். அப்போ நான் யாரை பார்த்து அறிவு கட்ட முண்டமேன்னு திட்டியிருக்கிறேன்? வெறும் வெற்று படகு. அந்த படகுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அது காற்றுல அடிச்சுட்டு மோதி இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு எடுத்துக்காட்டு அவர் சொல்றா இருப்பாங்க. இப்படி நிகழ்வு நடக்கும். ஆனால் நம்ம திட்டது யார? எதையா அறிவெட்க முண்டமேன்னு அந்த படகு கேட்குமா? திட்டனா கேட்க போதா? அது பற்றி கேட்கறதே இல்லை. அது பாட்டு நீ சொன்னா சொல்லு, சொல்லாட்டிக்கு போன்னு அது பாட்டு கிடக்கும். அதுக்கு உணர்வும் உணராது, உணர்வும் தெரியாது. அது போய் அந்த கோபம் நீங்க பேசின பேச்சு அதை தாக்கவே தாக்காது. இப்படி எங்கேயாவது மனித அந்த இடத்துல இருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு மனுஷன் நிற்கிறான், அறிவுகட்ட முண்டமே, அறிவு இருக்காளா அவனுக்கு, என்னடா படகு ஓட்டுற அப்படின்னு திட்டுறோம், கடுமையா திட்டுறோம். என்ன நடக்கும்? சண்டை தான் வரும். அவன் திருப்பி பேசுவான். இப்ப பாருங்க, அது மரக்கட்டை, இவன் மனுஷன். மரக்கட்டை திருப்பி அடிக்கிறது இல்லை, ஆனா மனுஷன் திருப்பி அடிக்கிறான். மனுஷன் பொங்கி எழுறான், மரக்கட்டை திருப்பி அடிக்குது. இப்படி பேசுற அந்த ஆளுக்கு, பெரியவருக்கு அது ஒண்ணுமே செய்யாத பொழுது இவருக்கு சிரிப்பு வந்துருச்சு. இவர் பேசினதே வச்சு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு வெற்று படகை போயிட்டு நம்ம வந்து அறிவுகட்ட முண்டமேன்னு திட்டி இருக்கிறோமே அப்படின்னு இவருக்கு சிரிப்பாயிருச்சு. சிரிச்சுக்கிட்டாரு. ஆள் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் ஒன்றுமே இல்லாத ஒரு வெற்று படகை போய் திட்டி இருக்கிறமே. அப்போ வெற்று படகுன்ற அவர் மனசில் வந்துருச்சு. அவர் கேட்கும்போது, பையன் கேட்கும்போது, வெற்று படகுப்பா தம்பின்னா. அதனால தான் நான் வந்து கோவப்படுறதில்ல. நான் கோவப்பட்டு ஏசுனா அந்த மனுஷனுக்கு போய் பாதிக்கும். அவன் திருப்பி என்ன ஏசுவான், நான் அவனை ஏசுவேன். அவன் என்ன ஏசுவான், நான் அவனை தண்டிப்பேன். அவன் என்ன தண்டிப்பான். அதனால ரெண்டு பேருக்குமே சிக்கல் தான் வந்துக்கிட்டு இருக்கும். அவனை போய் ஏசுறதுனால என்ன பயன் கிடைக்க போகுது? ஒரு பயனும் இல்லை. நான் சிரிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு அவர் சொல்றாரு. அது நீங்க ஒரு வகையில பார்த்தீங்கன்னா அவர் மரக்கட்டை மாதிரி தான். அவர் வந்து ஒரு மரக்கட்டை மாதிரி தான். சில வேளையில மரக்கட்டை பயனா இருக்கும் இல்லைங்களா? சில வேளை இந்த உணர்ச்சி பொங்கி மரக்கட்டை திருப்பி அடிக்கிறது வேறு விளைவுகளை ஏற்படுத்திடும். சரி, இதே பெரியவர் ஒரு முறை ஒரு மேடையில் போயிட்டு ஒரு பெரிய தலைப்பில் பேசி கொண்டிருக்கிறார். பேசி கொண்டிருக்கிற பொழுது இவர் பேச்சை பொறுக்க முடியாத ஒரு மிகவும் சீறி பாய்ந்து அங்கிருந்து ஒரு கல் எடுத்து விட்டு அறிஞ்சிட்டான். பெரியவர் மேலே வந்து பட்டு விட்டது. ஒரே வீஸ், கல் எடுத்து ஒரே வீஸ். இப்போ கூட்டத்தில் ஒரே சலசலப்பாயிருச்சு. நான் பேசுகின்ற இடத்துல கல் எடுத்து வீசிறான. வீசி எறிஞ்ச பிறகு ஒரே சலசலப்பாயிருச்சு. அவனை போய் எல்லாம் அடிக்க போறாங்க. ஒரு பெரியவர் என்ன பண்ணார், ஏயா நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்றார். அவனை யாரும் அடிக்காதீங்க, இங்கே அழைச்சிட்டு வாங்கன்றார். அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றோம். என்ன செஞ்சாரு? ஒரு பழத்தை எடுத்து கொடுக்கிறாரு, ஆப்பிள் பழத்தை, அரத்தில் பழத்தை எடுத்து கல்லை விட்டு வீசினவங்க ஆப்பிள் பழத்தை கொடுக்குறாரு. இங்கே ஏதாவது நடக்குமாயா? இந்த மாதிரி நடக்குமா? நீ ஒரு கூட்டத்தில் கல் எடுத்து வீசுங்க, ஆப்பிள் பழமா கொடுப்பான்? நமக்கு கொடுப்பானா யாராவது ஆப்பிள் பழம்? ஏசுநாதர் சொன்னார்ல, ஓங்கி ஒரு கண்ணத்தை அறைந்தால் நீ மறுபடியும் மறுக்கண்ணத்தை காட்டு அப்படின்னாருல. அவன் என்ன செய்வான்? மறுபடியும் நல்லா வாய்ப்பா இன்னொரு படத்தை காட்டுறியா, ஓங்கி பலர் அரைஞ்சிட்டு போயிடுவான் இன்னொரு கண்ணத்துலையும். அப்படியான மனித பண்பு இழந்த மக்கள் வாழ்கிற சூழல்ல இவர் வந்து ஆப்பிள் பழத்தை கொடுக்குறாரு. எல்லாரும் என்னையா இது, என்னையா இது, பைத்தியகாரத்தனமா இல்லை? அவன் கல்லட்டு வீசுறான், அவனுக்கு போய் ஆப்பிள் பழத்தை கொடுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்க, அரவணைக்கிறீங்களான்ட்டு. அவர் உடனே ஒரு கருத்து சொன்னார், தம்பி, இந்த ஆப்பிள் பழத்தை பெறுவதற்காக எத்தனை பேர் ஆப்பிள் மரத்தில் கல்லை விட்டு எறிஞ்சிருப்பான்? திருப்பி சொல்றாரு, எத்தனை பேர் அந்த ஆப்பிள் மரத்தில் கல்லை விட்டு எரிஞ்சிருப்பான். பலர் கல்லை விட்டு எரிஞ்சதுனால இந்த பழங்கள்லாம் கீழே கொட்டி இருக்கிறது. தனக்கு தன்னை நோக்கி கல்லை விட்டு எரிஞ்சவனுக்கு இந்த ஆப்பிள் மரம், இந்த பழ மரம் என்ன செய்ததுன்னா திருப்பி அவனுக்கு என்ன செய்தது? ஏய், என் மேல கல்லையாடா விட்டு எறிகிறேன்னு கிளைய வச்சு ஓங்கி ஒரு அடியா குடிச்சு இல்ல, பழத்தை கொடுக்கிறது. ஒரு மரமே அப்படி செய்கிற பொழுது நான் மனிதர்லப்பா அப்படின்னு அவர் சொன்னார். இது வந்து ஒரு தத்துவம், ஒரு ஞானி, ஒரு துறவி பேசுற பேச்சு. சாதாரண மனிதர்கள் அப்படி பேச மாட்டாங்க. சாதாரண மனிதர்களுக்கு இப்படி வரவே வராது. சாதாரண மனிதர்கள் இப்படி முடியவே முடியாது. ஒரு எளிய மனிதர்களாக இப்படி முடியவே முடியாது.
கல்லை விட்டு அடிச்சவன என்ன பண்ணியிருப்பாங்க? தொண்டர்கள் அடிக்கிற பொழுது போடுங்கடா, சாத்துங்கடா, கொல்லுங்கடா அவனை, வெட்டுங்கடா அவனை, குத்துங்கடா அவனை அப்படின்னு இருப்பாங்க. செய்வாங்க செய்ய மாட்டாங்களா? அவனை கதையை முடிச்சாலும் முடிச்சிருப்பாங்க. இது அப்படியே நான் பெரியாரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றில் படிக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பல இடங்கள்ல இது போன்ற காட்சிகள். செருப்பை கட்டி வீசியிருக்கான் பெரியார் மீது. அவர் என்ன பண்ணிருக்காரு? அவர் பாருங்க, அவருக்கு அதுதான் மானம் அவமானத்தை பார்க்காத மனிதன் பெரியார். ஏன்னா அவர் தொண்டு, பொதுமக்களுக்கு தொண்டு செய்ய வந்தவர். இதை நமக்கு வியப்பா இருக்கும். மானத்தை பார்க்க கூடாதா? மான அவமானத்தை பார்க்க கூடாதா? மான அவமானத்தை பார்க்காத மனுஷனா அப்படிலாம் கேட்போம். இதை பெரியார் சொன்ன வரி அல்ல. பெரியார் அதை பயன்படுத்தினார், பின்பற்றினார். திருக்குறள்ல வள்ளுவர் சொன்ன வரி தெரியுங்களா? திருக்குறள்ல வள்ளுவர் சொன்னதுதான் இது. எப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்றார், குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். யாருக்கு? குடி செய்யல், குடி செய்ய வேண்டும் என்று வருது. குடி செய்யனா என்ன பொருள்னா, குமுகாயத்திற்காக, இந்த நாட்டுக்காக, இந்த மக்களுக்காக பணியாற்றணும், சேவை செய்யணும், மக்களை மாந்தனை உருவாக்கணும் என்பதற்காக வந்து இன்னொரு மாந்தன் உழைக்கிறான் இல்லைங்களா? அவன் மான அவமானத்தை பார்க்க கூடாதுன்றார். ஏன்னா அவனுக்கு திட்டு விடும், ஏச்சு விடும், பேச்சு விடும், கடுஞ்சொற்களா பேசுவான், கடுமையா திட்டுவான், பழி தூற்றுவான். உலகம் அப்படித்தானே இருக்கு. நம்ம கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டு நமக்கு என்ன ஆயிரும்? நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. தாங்கிக் கொள்ற மனம் இருக்காமா? நம்ம போய் சேவை செய்ய போறோம், ஐயான்னு ஒரு திட்ட இந்த மாதிரி ஏழை பாழைகளுக்கு உதவி செய்யுங்கயா, அதுக்காக நிதி திரட்டுவதற்காக வந்திருக்கோம். ஏமா உனக்கு வெக்கமா இல்லை? கையேந்தி பிச்சை எடுக்க வந்திருக்கிறிய, ஏன் அதுக்கு ரோட்ல போய் எங்கேயா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான்? எப்படி பேசுறான்? நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், நம்ம யாருன்னே தெரியாம பேசுறான்னு வச்சுங்க. நம்ம யாருன்னு தெரியுமா? ஒரு சிலருக்கு தெரியவே தெரியாது. நம்முடைய தகுதி என்னன்னு தெரியுமா? ஒருவருக்கு நம்முடைய பண்பு என்னன்னு தெரியுமா? தெரியாது. அப்படியான கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கூட்டத்தில் போயிட்டு நீங்க கேட்கிற பொழுது அல்லது பேசுகிற பொழுது கேட்க மாட்டான், பழி தூற்றுவான், இழிப்பான், கிண்டல் பண்ணுவான், கொடுஞ்சொற்களால் பேசுவான். இதை தாங்கிக்கிற மனம் இல்லாதவர், ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லாதவர் வினை செய்ய மாட்டாங்க, தூக்கி போட்டு வந்துருவாங்க. என்ன போயா நீங்களும் உங்களை பொது தொண்டோம், பொது தொண்டாம், பொது தொண்டு பாவனு இந்த நாய் இப்படிதான் பேசுவான். இந்த நாய் இப்படிதான் வருவான். பாவனு இந்த நாய்களுக்கு நான் பாடி என் வேலை வெட்டிலாம் விட்டுவிட்டு ஏதாவது செஞ்சு நல்லது செய்யலான்னு வந்து பார்த்தா எங்கேயாவது அதை மதிக்கிற ஒரு தனம் இருக்கா? என்னையா நன்றி கெட்ட நாய்ங்க. இவனுங்களுக்காக நான் உழைச்சிக்கிட்டு இருக்கணும், இவனுக்கு உழைக்கிறத விட வேற ஏதாவது நம்ம பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் போல தூக்கி போட்டு வந்துருவாங்க. நடக்குதா இல்லையா? ஆனா பெரியார் அப்படி அல்ல. பெரியார் அவருக்கு கிடைத்த திட்டுகள், அவருக்கு கிடைத்த பழிகள் எக்கச்சக்கம். ஒரு முறை அவரை இழிவுபடுத்துறதுக்காக என்ன பண்ணிட்டானா, தலைமுடி இருக்கு இல்லைங்களா, முடியை கொண்டு போயிட்டு அவர் மேல வீசி, ஒரு ஏசுமோ திட்டமா இல்லையா, மயிர் மட்டன் திட்டமா இல்லையா, அப்ப அந்த மாதிரி அவரை பேசுறதுக்காக கொண்டு போய் அவருடைய உந்துல போய் போட்டு வீசுறானுங்க. மலத்தை அள்ளி வீசியிருக்கானுங்க அவர் மேல, மலத்தை அள்ளி செருப்பை கட்டி வீசியிருக்கானுங்க. என்ன பண்ணாரு அவரு? தொண்டுகள்லாம் விலக்கிட்டு என் மேல மலத்தள்ளி வீசிட்டானுங்க, என் மேல செருப்பள்ளி வீசிட்டானுங்க, என் மேல புழுதி வாரி வீசிட்டானுங்க, என்னை கடுஞ்சொற்களா திட்டுறானுங்க, என்னை இழிவுபடுத்திட்டானுங்க, என்னை பழி சொல்லிட்டானுங்க, இனிமேல் இந்த பணியே வேண்டாம்பா ஐயா, இது வரைக்கும் நான் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தேன், கடவுள் இல்லை என்று சொன்னதால்தான் இந்த பாவம் பழியெல்லாம் எனக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னா போய் விழுந்தாரு. கிடையவே கிடையாது. குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். அங்கு தன் மீது அந்த மதிப்பின் நடவடிக்கையில் ஏற்படுத்தப்படுகின்ற அவற்றையெல்லாம் ஒருவன் கருதி இந்த தொண்டு செய்வான் வந்தான் என்றால் அவனால் இயங்க முடியாது. அதைத்தான் அந்த பெரியவர் செய்திருக்கிறார். கல்லெடுத்து வீசியவனுக்கு பழம் கொடுத்தார். அதே மாதிரி பெரியாருடைய கூட்டத்தில் ஒருவன் அதே மாதிரி நடந்து அவர் பேசி கொண்டிருக்கிற பொழுது பின்புலத்தில் இது வந்து கல்லெடுத்து வீசினா அவன் என்ன தெரியுமா செய்தான்? ஒரு பெரிய செருப்பு வீசியது ஒரு கட்டம், கத்தி எடுத்து அவரை வெட்ட வந்திருக்கான். பக்கத்திலே கூடவே இருந்து அடித்து அவர் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் கத்தி எடுத்து இது கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் கவனிச்சு அவன் வீசும் போது கையை பிடிச்சிட்டார். கையை பிடிச்சி மடக்கி அவனை அங்கே ஒரு இருக்கை நாக்கள் அப்படியே உட்கார வச்சுட்டார். கூட்டத்தில் பக்கத்துல பயங்கர சலசலப்பாயிருச்சு. இவனை பக்கத்திலே உட்கார வச்சுட்டார். அவனை விடலை, எங்கேயுமே விடலை, இங்கே உட்கார வச்சுட்டார். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இல்லையா,
அப்படியே நடுங்கி குள்ளெல்லாம் அடங்கி போயிடுச்சு. எப்படியாவது ஒரு கொள்ளலம் தான் அவர் திட்டம். ஆனால் நடைபெறலை. என்ன தெரியுமா பண்ணார்? அவனை என்ன பண்ணியிருப்பார்னு நினைக்கிறீங்க? இது அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி, உண்மை செய்தி. என்ன பண்ணார்னா, அவனை அந்த கூட்டம் முடிச்சதுமே அவர் தன்னுடைய வண்டியிலேயே ஏற்றிக்கொண்டு அவர் எங்கே போகணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு, எந்த இடத்துல அவர் ஒரு இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். தன்னுடைய நண்பர்களோடு வண்டியில் கொண்டு போயிட்டு இறக்கி விட்டு அவர் வீட்டில் இறக்கி விட்டு அவர் பாட்டு போயிட்டார். ஏன்? அவனை மடக்கி உட்கார வச்சது ஒன்று, அடுத்து அவனை விடாமல் தன் வண்டியிலே ஏற்றி கொண்டு போனது ஒன்று, கொண்டு போய் வீட்டில் இறக்கி விட்டுட்டு போனது. என்ன காரணம்? விட்டா என்ன ஆகும்? அவ்வளோ பெரிய வெறித்தனம் பிடிச்சி போய் கிடக்கிறான் அவர் மேலே. எத்தனையோ பேர் தொண்டர்கள். விட்டா முடிஞ்சு கதை, சாகடிச்சிருவான். அவனுக்கு அது தெரியாது. ஆனால் இவர் மனித பண்பு மிகுந்திருந்த ஒரு மாமனிதன்றதுனால, அதான் மாமனிதன், அதான் பெரியார். மாமனிதன்றதுனால அவனை கொண்டு போயிட்டு அவர் வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு போனார். இத்தனைக்கும் தன்னை கொல்ல வந்தவனை, வெட்ட வந்தவனை. கேட்டால் நமக்கு பைத்தியகாரத்தனமாக தெரியும், அறிவு கட்டத்தனமாக தெரியும், முட்டாள்தனமாக தெரியும், இல்லைங்களா? அப்படிதான் தெரியும். இதைத்தான் வள்ளுவர் சொன்னார். என்ன சொன்னார் வள்ளுவர்? இதைத்தான் சொன்னார். இந்த பண்பை தான் சொன்னார் வள்ளுவர். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்றார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இது பெரிய ஒரு மாண்புக்குரிய பண்பு. நம்ம கேட்கும் போது நமக்கு நகைச்சுவையா தெரியும். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு செயலா? இப்படி முடியுமா? இப்படி நடக்குமான்ட்டு. ஆனா மாண்பாளர்கள், சால்பாளர்களுக்கு அது முடியும். எல்லாராலும் முடியாது, எல்லாராலும் கண்டிப்பா முடியாது. அது உண்மையும் கூட. ஏன்னா எல்லாருமே சால்பாளர்கள் அல்லர், எல்லாருமே மாண்பாளர்கள் அல்லர், எல்லாருமே துறவிகளும் அல்லர். அதை வைத்துத்தான் நம்ம இப்ப இந்த வெகுளாமை அதிகாரத்தை பார்க்க போறோம். வெகுளாமை, வெகுண்டு எல்லாமை. இப்போ ஒப்பீடு காட்டிட்டேன். எந்த சூழல்ல எந்த மாதிரி, ஏன் வெகுளாமை கொள்ளாம இருக்கிறாங்கன்றதுக்கான காரணத்தை காட்டிட்டேன். ஏன் இந்த மனிதர்கள் அப்படி இருக்கிறாங்க? எல்லா மனிதரும் அப்படி இல்லை. இயல்பான மனிதர்கள் அப்படி முடியாது. உணர்ச்சி மேலிடு தான் அவங்களுக்கு இருக்கும். அறிவை பற்றி பேசணும். அறிவின் ஆளுமையை பற்றி நாம் பார்த்தோம். உணர்ச்சி வயப்பட்ட தன்மையை பற்றி பார்த்தோம். உணர்ச்சி மேலிடுதல். அறிவாண்மை அங்கு இல்லாத பொழுது உணர்ச்சி வயப்பட்ட தன்மை தான் தெரியும். உணர்ச்சி வயப்பட்ட தன்மை பல்வேறு வகைப்பட்டு வெளிப்படுது. ஒன்று கோபமா வெளிப்படுது. சரி, சிலர் நீங்க பார்க்கலாம், அப்பா சின்ன பிள்ளையா இருக்கும் போது அப்பா அம்மா பிள்ளைங்க குற்றம் தவறு செஞ்சு அடிப்பாங்க தானேம்மா. அடிக்கிற நேரத்தில் பிள்ளைங்க என்ன செய்வாங்க? சிரிப்பீங்களா? எம்மா, இந்த உலகத்திலே அப்பா அம்மா அடிச்சு சிரிக்கிற பிள்ளை நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அப்ப அப்பா என்ன மாதிரி அடிச்சிருப்பாரு தெரியும். மாமன் அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாலேன்னு பாட்டு இருக்கு இல்லையா? அப்ப அப்பா என்ன பண்ணிருப்பாரு? மல்லிகைப்பூ எடுத்துட்டு எப்படி அடிச்சிருப்பாரு? மா, இந்த தப்புலாம் செய்யாதம்மா அப்படின்னு ஒரு பூ எடுத்து வீசியிருப்பாரு. இந்த மாதிரி தங்கமான அப்பா கிடைச்சிருக்காருமா உங்களுக்கு. உங்க அப்பாவுக்கே சிரிப்பு வந்துடும். நீங்க அடிக்கும் போது சிரிச்சீங்கன்னா அப்பா என்ன அடிக்கிற கை கடைசியில் அடிக்காம என்ன ஆயிரும்? அடிக்கிறத நிப்பாட்டிட்டு சின்ன குழந்தைங்கள பிள்ளைகள் தூக்கி தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க. அது அந்த மாதிரி பிள்ளை. சரி, அப்ப என்னன்னா 5 வயசுல பிள்ளை அடிக்கிறாங்க, எப்படி அடிக்கிறாங்க வைத்துக்கொள்ளுமே. அந்த பிள்ளை என்ன செய்யும்? உங்களை போல சிரிக்காது, புறம்பெடுத்து அடி வாங்குது இல்லையா? பிள்ளை கத்தும், அலறும், கத்த ஆரம்பிக்கும். 5 வயசுல கத்தும். 10 வயசுல அடிக்கிறீங்க, என்ன 10 வயசு, அப்பயும் என்ன செய்வாங்க? அப்பயும் அழுவாங்க. 10 வயசுல அழுவாங்க, அல்லது ஓடி போய் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்குவாங்க. 5 வயசுல ஒளிய தெரியாது, 10 வயசுல ஓடி போய் ஒளிவாங்க. வேண்டாம்ப்பான்னு தடுப்பாங்க, கையில தடுப்பாங்க இல்லைங்களா? வேண்டாம்ப்பா, அடிக்காதீங்கப்பான்ட்டு 15 வயசுல அடிக்கிறீங்க, 5 கூட்டிட்டு போறோம். 15 வயசுல அடிச்சா என்ன செய்வான் பையன்? என்னம்மா? தடுப்பான், அப்படியே முறைச்சு நிற்பான், பல்ல கடிச்சு நிற்பான். இப்படி தடுத்துட்டு அட்டி ஆறுபட்டு எடுத்து வெளிவெளு வெளுக்கிறாரு அப்பா. முகங்களாம் மாறிடும், அப்படியே முறைச்சி நிற்பான் இல்லைங்களா? 20-25 வயசுல அடிக்கிறாங்க. என்னம்மா? என்ன அடிச்சு பாருங்க.
அப்பனடா நீ அப்படின்னுவான். அல்லது வீட்டை விட்டு வெளியே ஓடுவான். நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு போயிடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்தில் ஒரு துணிச்சல், ஒரு துணிவு எல்லாம் வந்துடும், எதிர்க்கிற தன்மை வந்துடும். அகவை நிலைக்கேற்ப மாறுபடும் இல்லைங்களா? அப்படின்னா 5 வயதுல அந்த அழுதான் தெரியுங்களா? அந்த அழுகைக்கு என்ன பொருள்? ஒன்று பயம், இயலாமையால் அழுதல், முடியல அழுகுறான். அந்த அழுகையில உள்ளுக்கு பொதிந்து இருக்கிறது என்னன்னா என்ன உணர்வு? அது இமோஷனல், அதுவும் வந்து உணர்ச்சி வெளிப்பாடு தான். அந்த உணர்ச்சி வெளிப்பாடு, அந்த உணர்ச்சி வெளிப்பாட்டுல என்னென்னலாம் அடங்கி இருக்கு ஐயா? ஆத்திரம், வேதனை, அதுக்குள்ள ஆத்திரம் அடங்கி இருக்கும். ஆனா அந்த ஆத்திரத்தை அவனால வெளிப்படுத்த முடியல. அந்த ஆத்திரத்தை எப்படி வெளிப்படுத்துறான்? அடுத்துதான் வெளிப்படுத்துவான். ஆனா அது வெளிப்படையா தெரியாது. அது எப்பொழுது வெளிப்படையா தெரிய வரும்? அவனுடைய 15 அகவியில, அவனுடைய 20 அகவியில தெரிய வரும். அதே ஒரு பெரிய ஒரு 30 வயது 40 வயது ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் வயசான அப்பா அவனை போட்டு அடிக்கிறாரு, போட்டு அட்டின்னு அடிக்கிறாரு, கொண்டு விட்டு வந்துருவான். அப்ப வயது ஏற ஏற மனிதனுக்குள்ள என்ன மாதிரியான தன்மை? மானம், அவமானம், தன்மானம், தன்னை தற்காத்துக் கொள்கிற தன்மைகள்லாம் உருவாகும். தன்னை காத்துக்கொள்கிற தன்மை உருவாகும். தன்னுடைய மான அவமான சிந்தனைகள்லாம் வந்துடும் அவனுக்கு இல்லைங்களா? உணர்ச்சி வயப்பட்ட தன்மை ஒன்று உருவாகும். அந்த தன்மைகளில் மனிதன் அதற்கேற்ப இயங்க ஆரம்பித்து விடுவான். எனவே அங்கே சீற்றம் என்பது கண்டிப்பாக உருவாகும். இதே குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி, கணவன் வந்து மனைவியை அரைஞ்சிட்டார், ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுத்துட்டார். அறை கொடுத்த பிறகு மனைவி என்ன செய்வாங்க? பொதுவாக மனைவிகள் என்ன செய்வாங்க? அறை வாங்கின மனைவி என்ன செய்வாங்க? எனக்கு தெரியாது, ஏன்னா என் மனைவி நான் அடிச்சதே கிடையாது. திருமணம் பண்ணி என் வாழ்க்கையில் என் மனைவியை கை தொட்டு நான் அடிச்சதே கிடையாது. அடிக்கிறவங்களாம் ஒரு ஆம்பளையான்னு நான் கேட்பேன். அந்த மாதிரி செஞ்சதே கிடையாது. முறைச்சிக்கிட்டு இருப்பேன் சில வேலைகளில், அவ்வளோதானே ஒழிய நான் சண்டை போட்டால் என்ன செய்வேன்னா, சண்டை போட மாட்டேன், சாப்பிடாம கொள்ளாமல் இருப்பேன், அவ்வளோதான். சாப்பிட மாட்டேன், உண்ணான் முன்பு இருப்பேன், அவ்வளோ. வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், வேற ஒன்றுமே செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஆத்திரம் வந்தால் பிடிக்கலன்னா சாப்பிட, அவ்வளோதான் செய்வேன், வேற ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஐயோ, அவரை கேட்டால் தான் தெரியும். அப்பாவும் அவர் என்ன பண்ணுவார்? இறக்கம் வந்துடும்ல, என்ன சாப்பிடாம கொள்ளாம தானே. 2 நாள் 1 நாள் பட்டினியாக இருந்தால் என்ன ஆயிரும் அவருக்கு? அதுக்கு அந்தாடு தனியாக அவருக்கு இறங்க போய் அவரே சாப்பாடெலாம் வாங்கி கொண்டு வந்து சாப்பிட சொல்லி வற்புறுத்தி, ஏன்னா அவர் பார்த்தா அப்படி தான் தெரியுது, ஆத்திரப்பட மனசு மாதிரி தெரியல, கொஞ்சம் ஊட்டி சொல்ல முடியாது. சமைப்பீங்களா ஐயா? சமைச்செல்லாம் போட்டு அவ கொடுப்பறப்ப மனசு ஆறிடும். மனைவியை வந்து அரைச்சிட்டார், பலார்னு ஒரு அறை விழுந்துருச்சு. அந்த மனைவி செயல்முறைகள் எப்படி இருக்கும்? அமைதியாக போயிடுவாங்க. அப்பா, பேசாமல் அமைதியாக போகிற மனைவியாக இருக்காங்க. வேறு என்னம்மா செய்வாங்க? ஆர்ப்பாட்டமே நடக்கும். என்ன எங்கள் அப்பா கூட என்ன கை நீட்டி என்ன அடித்ததில்லை, உனக்கு வாழ்க்கப்பட்ட வந்ததுக்காக என்னை வந்து பலார்னு கணத்தில் அரைஞ்சிட்டியா? காலத்துக்கு மாறுது. அது அந்த காலம், இது இந்த காலம். ஆமா, இப்ப உள்ள பெண்கள் அப்படி இல்லை, திரும்பி அடிப்பாங்க. வழக்கறிஞர் சான்றிதழ் வந்துடும். அப்ப என்னன்னா, நீங்க பாருங்க, தான் உணர்ச்சி மேலிடல். இந்த 2 இடத்துல இந்த கை நீட்டி ஓங்கி அரைகிறார் தெரியுங்களா? ஓங்கி கை நீட்டி அரைகிறார். அரைஞ்சது சரியா பிழையா? மனைவியை கை நீட்டி அடிக்கிறது சரியா? இங்க பெண்கள் நிறைய இருக்காங்க, சொல்லக்கூடாது. சரியா பிழையா? ஏன் பிழை? ஆனா சில வீடுகளில் பரவலாக நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசினா அந்த காலத்தை அடிப்பாங்க, தட்டு பறக்கும். சில பொழுது நேரம் இருக்கு, சண்டை வர்ற நேரம் இருக்கு. தூங்குற நேரத்தில் சண்டை வரும், மாலையில் காலையில் சண்டை வரும், காலையில் வேலைக்கு போகிற நேரத்தில் சண்டை வரும், 8 மணிக்கெலாம் சண்டை வரும், தட்டு பறக்கும். அந்த சண்டைக்கு என்ன காரணமா இருக்கும்? கறியில் வந்து உப்பு இல்லாமல் இருக்கும், பறக்கும் தட்டு, அடி விழும். மனைவி கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டு இன்னும் விழும், கடுமையாக அடி விடும். அரை தான் எல்லாம் குத்து. சிலர் ஆண்கள் குத்துவாங்க, எத்துவாங்க.
வெளியில் போட இன்னொரு ஆம்பளைகிட்ட போகிற சண்டையை வந்து தன் பெண்கள்கிட்ட போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது பாவம் திருப்பி அடிக்கிற மனைவியாக இருக்காது, அடி வாங்கிட்டு பேசாமல் இருக்கும். திருப்பி அடிக்கக்கூடிய மனைவி கூட அடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் உடல் வாட்ட சாட்டம் எல்லாமே இருக்கும். அடிச்சாங்கன்னா சுருண்டுக்கிட்டு விழுந்துருவாரு. அந்த கணவன் எப்படி இருப்பார், ஒல்லியா, இப்படி தான் ஒல்லியாக இருப்பார். இந்த மனைவி நல்லா குண்டு கட்டையாக இருக்கும் இல்லைங்களா. இவரு போட்டு அடிப்பார், ஐ ஐ ஐ நடிச்சுக்கிட்டு இருப்பாரு, தண்ணி போட்டு வந்து அடிப்பார். இது அடி வாங்கிட்டு அழுதுகிட்டு இருக்கோம். திருப்பி அடிக்கணும்னு நினைச்சிருச்சிங்க, தூக்கி போட்டு ஒரே மெதி, அவ்வளவுதான். கணவன் சட்டி ஐயா ஆமா புருடன் ஆமா அந்த அம்மா அந்த அம்மா வந்து எவ்வளவு அவங்களை அடிக்கும். அந்த அம்மா வந்து அவரை எப்பத்தால அடிக்கும். மனைவி அடிப்பாங்க. அப்படியே இந்த சோர்ல வச்சு அப்படியே குத்துவாங்க. அவங்க கேட்டு பேர் வேற கணபதி, ஆனந்தாய். இப்ப பாக்குறோம் வயசாயிருச்சு அந்த ஐயா, அந்த அம்மாவை அடி. இப்ப கையெல்லாம் உடைச்சிட்டு அன்னைக்கு கோயில்ல பாக்குறோம், கையெல்லாம் உடைஞ்சு தெரியுமாச்சு நாலு எனக்கு கையெல்லாம் உடைச்சிட்டான். ஆனா இன்னும் ஒன்னாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பா பாருங்க என்ன வாழ்க்கை பாருங்க. அடிச்சாலும் கொண்டாலும் அவங்களாம் வழக்கறிஞர் சான்றிதெல்லாம் போல அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. சரி, இப்படிலாம் சில வாழ்க்கை நடக்கும் இல்லைங்களா. அதாவது மனைவி அடிக்கிற தன்மை என்பது உள்ளபடியே என்ன காரணத்தினால ஆண்கள் மனைவி அடிக்கிறாங்க? சிக்கல்கள், கோபம், ஒரு கோபம் இருக்கான். கோபம் வந்தா ஒரு மனைவியை போட்டு அடிக்கிறதுக்கான காரணம் ஏன் வந்து பெரும்பாலும் அடி வாங்குறது மனைவியா தான் இருக்காங்க. இல்ல, மனைவி 2 பேருக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. எடுத்ததுமே இவர் அடிக்கிறாரு, அவங்க அடி வாங்குறாங்க. ஐயா, ஆணாதிக்க மனப்பான்மை. இந்த ஆணாதிக்க மனப்பான்மை, இவர் ஆண் என்ற ஆதிக்கம் உணர்வு, அது பெண் என்ற ஒரு, இது எந்த உணர்வின் அடிப்படையில் வந்து இது ஆண் பெண் என்ற அந்த ஆதிக்க மனப்பான்மை இதனால வந்திருக்கும். ஐயா, வளர்ப்பிலே அப்படி இருக்கு, அந்த உணர்வு ஊட்டி விட்டாங்க. இவர் எல்லாம் சம்பாதிக்கிறாரு. அதான் அவங்க வளர்ப்பு முறை ஏற்கனவே உள்ள பலவீனம். என்னன்னா இயற்கையாக என்னன்னா பெண் மென்மை, ஆண் வன்மை. ஆண் வந்து ஒரு வல்லாதிக்க உணர்வு, ஆண் வலிமை, ஒரு வலியோன் மெலியோல் மீது. இதுவே நீங்க பாருங்க, இதுவே தன்னை விட வலிமை வாய்ந்த ஒருத்தர்கிட்ட அல்லது ஒரு ஆளுகிட்ட இவங்க இந்த மாதிரி காட்ட மாட்டாங்க, அடங்கி நிற்பாங்க. ஏன்னா பெண் வந்து மென்மையானவங்க. எதையும் வந்து நீங்க அடிச்சால் ஆண் வன்மையானவர். வன்மையானவர் தன்னுடைய பலத்தை யார்கிட்ட காட்டுறாங்கன்னா மெலிமான பலவீனமான ஒன்று ஆக இருக்கிறதுனால அங்க காட்டுறாங்க. எனவே பலம் இருக்கிறதுனால பலமற்ற இடத்துல பலத்தை காட்ட முடியும். ஏன்னா பெண்ணால் வந்து ஆண்கள் போல ரொம்ப கடுமான அந்த, ஆனா போராட்டம்னு வந்துட்டா போராடுவாங்க. சண்டைன்னு வந்துட்டா நீங்க பாருங்க, அந்த இடத்துல எதிர்த்து போராடணும், அவங்களால தாங்கவே முடியல, ஒரு எல்லை, ஒரு இக்கட்டு, பொறுமை இழந்துட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? பெண்ணு தான் அந்த இடத்துல பேயா மாறிடுவாங்க. அடிக்கலாம் விழும். அப்ப நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஆனா அது வரைக்கும் தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு அடங்கிட்டு இருப்பாங்க. இந்த ஆண், நான் சொன்ன இல்லைங்களா, இப்படி ஒல்லியா இருப்பாரு, இவன் குண்டு கட்டையா இருந்தாலும் கூட இவர் அடிக்கிறாருன்னா அந்த ஒல்லியான அந்த உருவம் கூட தன்னுடைய பலம் அவர்கிட்ட இல்லை, இருந்தாலும் கூட அவர் மனத்தில் என்ன இருக்கு? இந்த பெண்ணை விட நான் வலிமையானவன் என்ற உணர்வு. வலியோர் எளியோர், இதுதான் உலகத்துல இந்த மனப்பண்பு தான் உலகத்துல எல்லா இடத்துலையும் மிகுந்து கிடக்குது. ஒரு எளியோரை வலியோர் நசுக்குவது, எளியோரை மிகவும் பலவீனமானவங்களை வலிமையானவங்க நசுக்குவது எல்லா இடத்துலையும் கிடக்கு. எல்லா இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா அது இருக்கும். குழந்தைகள் நாம் அடிக்கிறது, சின்ன பிள்ளை அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன் பெரிய பையனா வந்துட்டு பிறகு நம்ம அடிக்கிறது இல்லை? எதிர்த்துக்குமா தெரியுதுங்களா? எதிர்த்து கொள்வான். அங்க அவமானம் ஏற்படும். அவன் செய்யற தப்புகளை கண்டு அவனை அடிக்கிறதில்ல. நம்ம தந்தையோ பெற்றோரோ என்ன பண்ணிடுவாங்க? மனம் புண்பட்டு அப்படியே அமைதி பெற்று போயிடுவாங்க, அல்லது சொல்லுவாங்க, அவ்வளவுதான். வேற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னா கூட சொல்லக்கூட முடியாது. சில வேலைகள்ல கடுமையாக கூட பேச முடியாது, கடுஞ்சொற்களால திட்ட முடியாது.
ஏன்னா அது கூட எதிர்த்த வார்த்தைகள் வந்து வேறு மாதிரி போயிடும். அப்போ அவனுடைய அகவைக்கும் அவன் புரிஞ்சு கொள்கிற தன்மைக்கும் ஏற்றவாறு சொற்களை பயன்படுத்துவாங்க. இதுதான் இயல்பாக இருக்கிறது. திருக்குறள் ரொம்ப அருமையாக இந்த சிந்தனைகளை வள்ளுவர் பயன்படுத்துகிறார் இந்த வெகுளாமை அதிகாரத்தில். நீங்கள் முதல் குறளே பார்த்தீங்கன்னா, நீண்ட நேரம் முதல் குறளை விளக்கல, இந்த முதல் குறளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக அவர் என்ன சொல்கிறார், செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். இரண்டாவது குறள்ல செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்தும் இல்லதனின் தீது. பொதுவாகவே சினம் கொள்ளுதலே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு தீதாக பார்க்கிறார். செல்லிடம் செல்லா இடம் சொல்றாரு. அது என்ன செல்லிடம், அது என்ன செல்லா இடம்? காட்ட முடியாத இடம். காட்ட முடியாத இடம் ஒண்ணு, காட்டக்கூடாத இடம் இருக்கு இல்லைங்களா? காட்ட முடியாத இடம், காட்டக்கூடாத இடம். அவர் சொல்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், இரண்டு இடங்கள் மேலேயும் கீழே அதான் இருக்கும். ஒன்று செல்லிடம், இரண்டாவது அல்லிடம், ரெண்டு சொல்றாரு இல்லைங்களா? இரண்டாவது குறள்ல செல்லா இடம் செல்லிடம், ரெண்டு இடம் கோபம் காட்டக்கூடிய இடம். ஒன்று செல்லா இடம், இன்னொன்று செல்லிடம். எங்க கோபம் செல்லாது, நம்ம காட்டுற கோபம் செல்லாது, எங்கெங்கெல்லாம் செல்லாது. யாரிடம் காட்டும் கோபம் செல்லாது. செல்லாதுன்னா நம்ம எவ்வளவு எகிரி பாஞ்சாலும் அங்க ஒன்றும் பழிக்காது, அங்க ஒன்றும் நடக்காது. அதிகாரம் இருக்கிற இடத்துல செல்லாது. அப்படின்னா எடுத்துக்காட்டாக ஒரு மேல் அதிகாரியா இருக்கார் ஒருத்தர், அவங்களுக்கு கீழே தொழிலாளியா வேலை செய்யறாங்க. ஒரு தொழிலாளி முதலாளிகிட்ட, சரி செல்லா இடம் தொழிலாளி முதலாளியிடம் போடலாமா? முதலாளியிடம் கோபம் செல்லாது. சரி, வேற எங்க செல்லாது? அம்மா நீங்க அப்படி பாக்குறாங்க. குழந்தைகிட்ட கோபம் செல்லாதா? குழந்தைன்னா எந்த மாதிரி வயதுமா? ஓ 3 வயது. 3 வயது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நீங்க சொன்னாலும் அது விளையாட்டுத்தனம், அது குறும்புத்தனம், ஓடி ஆடி அப்படியே விளையாடுற இடம். இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தர் வளர்ந்துகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட என்ன வருதுன்னா, அவர்கிட்ட இப்போ ஒன்று கற்றுக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு பொருள் கிடச்சின்னு வச்சுங்களா, அவர் பார்த்துட்டாரு, புத்தகத்தை எடுத்துட்டாருன்னா, என் திருக்குறள் புத்தகம் பார்த்தீங்கன்னா என்ன கதி ஆயிடுச்சு, அவர் பண்ண வேலை தான். அப்போ மேசை மேலே ஏறி விசைப்பலகை மேலே ஏறி புத்தகத்தை எடுப்பார். ஐயா புத்தகத்தை எடுக்காதான் அப்போ தான் எடுத்து உடனே தூக்கி வீசிடுவான். ஐயா புத்தகத்தை எடுக்காதுன்னா என்ன பண்ணுவானா, சும்மா வீச மாட்டான், அப்போ இப்படி பிடிச்சி தூக்கி வீசிடுவான். அப்போ செய்யாத அவர்கிட்டலாம் அப்படி போகவே முடியாது. ஒன்றுமே பேசாமல் வேற போக்கில் காட்டி பக்கத்தில் போய் உட்காந்து அப்படியே மெதுவாக வாங்கிடணும். நம்ம வரனே தெரியக்கூடாது அவர்கிட்ட. வலிமையானவரிடத்து செல்லாது. வலிமைனா யாரெல்லாம் வலிமை, யாரெல்லாம் வலிமைன்னு பார்க்கிறோம். இது பொதுவான ஒரு சொல். முதலாளி வலிமையானவர் இல்லைங்களா? பொருளாதார நிலையில், அதிகார நிலையில் நமக்கு தொழில் கொடுக்கின்றவர். எனவே கீழே இருக்கிறவங்க அவங்ககிட்ட கோபத்தை காட்ட முடியாது. உடனே என்ன பண்ணிடலாம், நம்ம வேலையை விட்டு தூக்கிடலாம். அல்லது நம்ம மேலே அவருடைய அதிகார ஆளுமையை பயன்படுத்தி கொண்டு நமக்கு வேறு சிக்கல்களை உருவாக்கலாம் இல்லைங்களா? வேற எங்க கோபம் செல்லாது? அன்பானத்தில் கோபம் செல்லாதோ, முரடர்கள்கிட்ட கோபம் செல்லாது. இயல்பாகவே நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முரடனை பார்த்தாலே கொஞ்சம் 4 அடி தள்ளி தான் நிற்பாங்க. அவன்கிட்ட போய் ஏசவும் முடியாது, சொல்லவும் முடியாது. அவன் நல்லா வாட்டு சாட்டமா நல்ல முரட்டு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு மாதிரியா இருப்பான்னு வச்சுங்களேன். நீங்கள் அவன்கிட்ட பேசும்போது பார்த்து தான் பேசுவாங்க. நீங்கள் அறிவுரை கூட சொல்ல முடியாது. சொன்னால் என்ன, அவன் பேசவே மாட்டான். எடுத்ததுமே எதுக்கு வருவான், கை தான். அப்படியான ஆட்களாக இருப்பானுங்க. வேறு எங்கே செல்லாது. மனைவி கணவன்கிட்ட செல்லாது. சில இடங்கள்ல செல்லும், ஆனால் பொதுவாக செல்லாது. வேற எங்கே கோபம் செல்லாது? ஆசிரியர் எடுத்து வேறு முன்கோபம் இருக்கக்கூடியவங்க எப்படி எடுத்துக்காட்டா யாரா இருக்காங்கய்யா? எந்த மாதிரி ஆள்? அவங்க ரொம்ப முரட்டுத்தனமானவங்களா இருக்கிறாங்க. ஏறக்குறைய அவங்களுக்கே கோபம் அதிகமாக வரும். அவங்ககிட்ட நம்ம கோபம் செல்லாது. அதிக கோபப்படுகிட்ட உணர்ச்சி வயப்படுபவர் அல்லது அதிக கோபம். இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட சொல்லலாம். வலிமை வாய்ந்த அரசு, அங்க கோபம் செல்லாது. அரசு கிட்ட கூட கோபம் செல்லாது. வலிமை வாய்ந்த அரசு, இங்கெல்லாம் கோபம் செல்லாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வலிமையான இடத்துல நிற்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கோபம் காட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இயற்கையாக என்ன ஆயிரும், வலிமை குன்றியவர்கள், இயலாமை உடையவர்கள் அங்க இயற்கையாகவே கோபப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டு பேசாமல் ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனா சிலர் கோபப்படுவாங்க. ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் சிலர் என்ன செய்வாங்க, கோபப்பட்டு மோதுவாங்க. இப்ப முதலாளியிடம் தொழிலாளி மோதுறாங்க. என்ன நடக்கும் விளைவு?
வேலை இல்லாமல் போயிடும், வேலை காலி. ஆனால் சில வேலையில் உலகத்தில் வெற்றி பெறுது. இப்போ மே நாளை முடிச்சு இல்லையா, நீங்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலை இருக்குதா இல்லையா? நீங்கள் அமெரிக்காவில் சிக்காகோ தொழிலாளர் போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டம், அந்த பிரான்ஸில் வந்து சிறை உடைப்பு போராட்டம் செஞ்சாங்களே, சிக்காகோவில் இருந்த மிகப்பெரிய அந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் இந்த மே 1 தொழில் புரட்சி. 18 மணி நேரம், அது எவ்வளோ பெரிய ஆதிக்கம், சாதாரண ஆதிக்கமா? ஆனால் அப்படியான ஆதிக்கத்தை வெல்லக்கூடிய வலிமை பெற்றாதான் அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும். அந்த வலிமை பெறாதவரை ஒரு வலிமை இருக்கிறது, அந்த வலிமையை நாம் வெல்லுறோம்னா நமக்கு அதை விட பன்மடங்கு கூடுதலான வலிமை வரணும். அப்பொழுதுதான் அதால் சாதிக்க முடியாது, செய்ய முடியாத ஒரு இக்கட்டு நிலை, ஒரு முடக்க நிலை ஏற்படுகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வலிமையானவன் பேசாம கீழே இறங்கி வந்துடுவான். இல்லைன்னா பல்வேறு சதித்திட்டங்கள் அவன் போடுவான், ஆனால் அதை விட கூடுதலான வலிமை பெற்றிருக்கணும் இந்த வலிமை குன்றியவன், அப்பதான் அவன் வெல்ல முடியும். ஆனால் அந்த வலிமையை பெறாத பொழுது நாம் வெல்ல முடியுமா? முடியாது. அப்போ வள்ளுவர் அதுக்கு சொல்றாரு, அதுக்கும் குரல் வச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? வலிமை பெறாத நீ வலிமை பெற்ற ஒருவனை மோதுகிற பொழுது உன்னுடைய பலம், உன்னுடைய ஆற்றல், உன்னுடைய சூழல் எல்லாமே எண்ணி பார்த்து செய்தல் வேண்டும். எண்ணி பார்த்து செய்யலைன்னா எப்படி ஆயிரும்? இடைக்கண் முறிந்தது போல முறிந்து கீழே விழ வேண்டிய நிலைமை உருவாகிறோம். நுனி கொம்பு ஏறினார், அத்திறந்து ஊக்கினார், உயிர்க்கு இறுதியாகிவிடும் என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். எனவே பொதுவாக நம்ம கோபப்படணும்னா, ஒருத்தர் மேல கோபப்படுறோன்னா ஏதோ காரணங்களால் கோபம் வருது, பல்வேறு காரணங்களால் கோபம் வரும், பல்வேறு சூழல்களால் கோபம் வரும், சீற்றம் வரும். ஆனால் அந்த சீற்றம் ஒரு அறிவின் கட்டுப்பாட்டுக்குள்ள அது இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம அறிவின் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த சீற்றம் இருக்குன்னா, அந்த சீற்றத்தை சிலருக்கு பார்த்தீங்களா வெட்டுத்தவரும் பயங்கர கோபம் வரும். கோபம் வந்தது, அந்த கோபம் வந்த மறுகணமே அந்த கோபம் அடங்கி போகும் சிலருக்கு. ஏன்? மறுகணமே கோபம் அடங்கி போயிடும். பயங்கர கோபம் வரும், உடனே அடங்கி போயிடும். பட்டுன்னு அப்போ உடனே அறிவு வேலை செய்யும், பட்டுன்னு வேலை செய்யும். அந்த அறிவு அவங்களுக்கு துணை செய்யும். வண்டி 2 வண்டி மோதி இருக்கும், இது ஒரு சூழல், மோதிரும். கண்டிப்பாக வண்டி மோதிட்டா, புது வண்டி வாங்கியிருப்பாங்க, வண்டி மோதிட்டா வண்டி வாங்கினவங்க எவ்வளோ பெரிய ஆத்திரம் வரும், சீற்றம் வருமா வராதா? கீழே இறங்கி வந்து முதல்ல என்ன பேசுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க, கோவப்பட்ட சண்டை போடுவாங்க, சண்டை போட்டு வண்டியை விட்டு இவனுக்கு 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, நெரிசல் இங்கே ஏற்பட்டு இருக்கும், சிக்கல் வரும். எனவே இதை வந்து ஒரு இயற்கை சூழல், இது இப்படி தான் நடக்கும், இது வந்து நேர்ச்சி, இது இயல்பு தான் என்று உணர்கிற பக்கம் வந்துட்டா சண்டை நிறுத்திட்டு அடுத்த கட்டமாக ஆக வேண்டியது என்னென்னு கவனிப்பாங்க. அங்கே அறிவு துணை செய்யும் இல்லைங்களா? இப்போ வள்ளுவர் முதல் குறளில் மேலோட்டமாக நான் சொல்கிற பொருள் என்னன்னாக்கா, செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான். கோபம் யார் மீது பட்டா அந்த கோபத்தை கண்டு அவர்கள் அஞ்சு நடுங்கி, நாம் படுற கோபத்தால் அஞ்சு நடுங்கி அவங்க பயந்து, அவங்க வந்து நம்மை கண்டாலே கட்டுப்பட்டு போகிற தன்மை ஒன்று இருக்கும். நாம் வலிமை பெற்றிருப்போம், அவங்க வலிமை குட்டிகளாக இருப்பாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல கூட நம்ம கோபத்தை காட்டக்கூடாதுன்றார் வள்ளுவர். அங்கே கூட கோபத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். ஏன்? இப்போ நம்ம விட வலிமை குட்டிகள் இருக்காங்க, அது ஏதோ தவறு செஞ்சிட்டாங்க, உங்களுக்கு கடுமையான கோபம் வருது, அந்த இடத்துல கோபப்படாதீங்கன்றார். ஏன்? நம்முடைய கோபம் என்ன செஞ்சிரும்னா, கோபம் என்பது மனிதனுடைய ஏற்றுக்கொள்ள முடியாத, அவனால் பொறுத்து கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத சூழல்களால் ஏற்படும். அவனுக்கு பிடிக்காத ஒன்று நடக்கின்ற பொழுது கோபம் வரும், அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத போது கோபம் வரும், சொன்னதை செய்யாத போது கோபம் வரும். கோபம் வர்றதுக்கான காரணங்கள் இவைகளாம் இருக்கும். தனக்கு பிடித்தமான ஒன்றின் மீது ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டா, அல்லது அதன் மீது யாராவது ஏதாவது செய்துட்டா அப்போ கோபம் வரும். கோபம் வர்றதுக்கான சூழல்கள், ஒன்று ஏற்றுக்கொள்ள முடியாமை, இரண்டாவது பொறுத்து கொள்ள முடியாமை, தாங்கிக் கொள்ள முடியாமை. இந்த ஏற்றுக்கொள்ள முடியாமையும் பொறுத்து கொள்ள முடியாமையும் மன உணர்வுகள். ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு? அந்த சூழல் அவங்களால, இப்போ வண்டி மோதிருச்சு, அவங்களால அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய சொந்தம் அப்படியான பாதுகாப்பு வச்சு, அவங்க பொருள் மீது அவ்வளோ பெரிய அழிவு வந்துருச்சு, ஏற்றுக்க முடியல, அளவுக்கு மீறி கோபம் வந்துடும். சரி, இந்த இடத்துல இது உணர்ச்சி வயப்பட்ட தன்மை. இந்த உணர்ச்சி வயப்பட்ட தன்மை இமோஷனல்,
அந்த இமோஷனல் என்று சொல்லப்படுற உணர்ச்சி வயப்பட்ட தன்மையை அடக்குவதற்கு அவங்க அறிவாண்மை பட்டுன்னு அவங்களுக்கு துணை செய்யணும், கட்டுப்படுத்தணும். இப்போ இதை நான் சொல்லித்தான் அவங்களுக்குலாம் தெரியணும், புதுசு கிடையாது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்ன சொல்றாருன்னா, பலமான ஒருவர் பலமற்ற ஒருவரிடம் நீங்க கோபத்தை காட்டுகிற பொழுது அன்பு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறார், அன்பு கூர்ந்து அந்த கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள். ஏன்? அவர் பலவீனமானவர், அங்கு நீங்க காட்டுகிற கோபம் அவரை அழித்து விடும். என்ன உணர்ச்சி வயப்பட்டிருக்கீங்க, நீங்க ரொம்ப அறிவு அங்கே வேலை செய்யாது, அவர் உங்களை எதிர்க்க மாட்டாரு, எதிர்க்கக்கூடிய வல்லமை அவங்ககிட்ட இல்லை, அவங்கள உங்களுடைய கோபம் அழிச்சிரும். அதனால செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், எங்க கோபம் சொல்லுமோ அந்த இடத்துல நீங்க கட்டுப்படுத்துங்க உங்களை. எங்கு செல்லாதோ நீங்க கட்டுப்படுத்தி ஒண்ணு இல்லை, நீங்க செல்லாது உங்க கோபம், அங்க அந்த இடத்துல உங்க கோபத்தை காட்ட முடியாது. பெரும்பாலும் மனித இயல்பு எப்படி இருக்குன்னா, எங்க கோபம் காட்ட முடியாதோ அங்க காக்க மாட்டாங்க, அடங்கி நிற்பாங்க. இவரை விட யார் பலவீனமானவரோ அங்க எகிரி பாய்ச்சிக்கிட்டு நிற்பாங்க, ஆய் ஊகின்ட்டு. ஒரு முரட்டனை அடக்குவதற்கு இன்னொரு முரட்டனை தான் கொண்டு வர வேண்டி இருக்கிறது. ஒரு வலிமையான முரடன் அங்க இங்க எகிரிட்டு இருக்கிறவர், அவரோட மேலான முரடர் வந்துட்டா, அண்ணே என்ன நீங்களானே, இது தெரியாது போச்சுன்னு, இது முன்னுமே சொல்லியிருந்தா நான் அதெல்லாம் பேசியிருக்க மாட்டேனே அப்படின்வாங்க. பார்த்துறீங்களா? அங்க கோபத்தை காட்ட முடியாது அவரு. சரி, இதோடைய விரிவுகளையும் மேலும் பல உளவியல் சார்ந்த செய்திகளையும் நாம் அடுத்த கிழமை பார்ப்போம், இல்லைங்களா? பார்த்து கொண்டிருக்கிற செய்தி ஒரு மிக 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 முகாமையான ஒரு செய்தி, மனித மன உணர்வு சார்ந்த செய்தி, ஒரு உளத்தியல் சார்ந்த செய்தி, இல்லைங்களா? கண்டிப்பா நாம் அத்தனை பேருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. சினம், வெகுளாமை, அது எவ்வளவு பெரிய சிக்கலை நமக்கு ஏற்படுத்தும், அதை காத்துக்கொண்டா எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு ஏற்படுத்தும், எங்க சினம் கொள்ளணும், எப்படிப்பட்ட சினம் கொள்ளணும். அவர் சொன்னார்ல, அறிவார்ந்த சினம், அந்த அறிவு சார்ந்த சினம் எங்க கொள்ளலாம், அது எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருக்கணும், அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கிழமையில பார்ப்போம். சரி, இந்த மட்டில் நாம் வகுப்புக்கு ஒரு நிறைவை கொண்டு வருவோம்.